எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவர். நோக்கம் இல்லாமல் நம்ம யாரையுமே ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம வாழ்க்கையை குறித்து நமக்கு நோக்கம் இருக்கோ இல்லையோ, நம்மளை அழைச்சவருக்கு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது. மனிதர்கள் வேண்டுமானால் வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க. 2 பிள்ளைய பெற்றுட்டு 2 பிள்ளையும் வேற்றுமைப்படுத்தி பார்ப்பாங்க. அதை கிருபைன்னு சொல்றதா திறமைன்னு சொல்றதான்னு தெரியல. பெற்றது அவங்க தான், பெற்றது 2, அந்த 2ஐயும் வேற வேற மாதிரி பார்க்கறது. படிப்பு வந்தா ஒரு மாதிரி, படிப்பு வரலன்னா ஒரு மாதிரி, ஆம்பளை பிள்ளைனா ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளைனா ஒரு மாதிரி, கலராக இருந்தால் ஒரு மாதிரி, கருப்பாக இருந்தால் ஒரு மாதிரி. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, கருப்பு கூட கலர் தான், கருப்பு கூட ஒரு கலர் தான். தோத்துறோம். ஒல்லியாக இருந்தால் ஒரு மாதிரி, உருண்டையாக இருந்தால் ஒரு மாதிரி, அப்படி வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர், அவருக்கு யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை. அவர் ஒரு நாளும் வித்தியாசப்படுத்தியே பார்க்க மாட்டார். ஏன்னா நமக்காக பெருசா இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறார். அவருடைய சொந்த குமாரனை நமக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறார். அவருடைய ரத்தத்தை நமக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறார். நாம 2 விதத்தில் ஆண்டவருக்கு சொந்தம். ஒன்று, அவர் தான் நம்மை உருவாக்கினார், சிருஷ்டித்தார், உள்ள ஓடுற மூச்சு காத்த கொடுத்தார், நம்மளை சிருஷ்டித்தார், உருவாக்கினார். 2வது, சாத்தான் தந்திரமா மனுக்குலத்தை தேவனை விட்டு பிரிச்சுட்டான். அந்த சாத்தானுடைய கரத்திலிருந்து அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்த அவருக்கென்று சுதந்திரமா வாங்கி இருக்கிறார். ஆனால் 2 விதத்துல நம்ம ஆண்டவருக்கு சொந்தம். நீங்க விரும்பினாலும் சரி, நீங்க விரும்பலாட்டாலும் சரி, உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆமீன் சொல்லலாட்டா கூட உங்களை உயர்த்துவார். அதனாலதான் அவர் தேவன். இருக்கீங்களா? என்னுடைய வாலிப காலத்தை நான் நினைக்கிறேன். when I was 18, 18 வயசுல நான் கர்த்தருக்குள்ள வந்தேன். ஆமா, சபைக்கு வெளியில நான் புறக்கணிக்கப்பட்டதை விட சபைக்கு உள்ளதான் நிறைய புறக்கணிக்கப்பட்டேன். சில சமயம்லாம் ஏன்டா ரசிக்கப்பட்டோம், இதுக்கு வெளியில இருந்திருக்கலாமேன்னு கூட நினைச்சிருக்கேன். நான் என்னைக்கு இயேசுநாதரை ஏத்துக்கிட்டேனோ அன்னிலிருந்து இயேசு எனக்கு உயிர். நான் கடமைக்காக ஒரு நாள் ஆராதிச்சதில்லை, கடமைக்காக ஒரு நாளும் ஜெபம் பண்ணதில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் நான் எல்லா அன்பையும் பார்த்தவன். அந்த 18 வயசுலே என் தம்பிமார் ஆக்ட் பண்ணாங்க பாருங்க, தோத்துறோம். நண்பர்களால் கைவிடப்பட்டவன். ஆமா, ஃபெயிலியர் என் லைஃப்ல இருந்திருக்கு. அப்போ அப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு, பளிச்சுன்னு. தோத்துறேன். என்ன வாலிப காலம் தானே. 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவை கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையாக தான் இருந்தேன். எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. 10th டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் 2nd வந்தேன். அப்படி நல்லா படிப்பேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன, இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசை. அன்னைக்கு அந்த நாட்கள் எல்லாம் பெருசாக பெற்றவங்களுக்கு அப்படி தான் ஆசை இருக்கும், பிள்ளைகளை இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு. அதில் நானும் ஒருத்தன். ஆனால் நான் +1 +2 படிக்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா வால் முளைச்சிட்டு. நான் கிராமத்திலே வளர்ந்தவன். அப்புறம் +1 என்னை கொண்டு வந்து டவுனில் சேர்த்தாங்க. ஆனால் எனக்கு இந்த பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு சினிமானாலே என்னென்னு தெரியும். நண்பர்கள் என்ன படிக்க விடலை. அவர்களோட சேர்ந்து ஊர் சுற்றுறது, அங்கே நிற்கிறது இங்கே நிற்கிறது, என்ன வாழ்க்கை வித்தியாசமாக போயிட்டு. நான் 10th படிக்கும்போது தான் எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மா மரண தருவாயில் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு அல்சர் வியாதி முத்தி போச்சு.
குடல் புண்ணு வியாதி. எங்கள் அப்பா வருஷக்கணக்காக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு பண்ணுறாரு, ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு கடைசியில் டாக்டர் அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு நாள், நாளைக்கு 5 மணி, இன்னைக்கு 5 மணிக்கு சொல்கிறார், 24 மணி நேரம் தான் அவங்க மனைவிக்கு டைம், அவங்க மறிச்சிருவாங்க, காலையில் ஆம்புலன்ஸ் வச்சு நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடணும் அப்படின்னு எங்கள் அம்மாவை. எங்கள் அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தள்ளதெல்லாம் அடிச்சுட்டு அழுது புலம்பியிருக்கார். அந்த நேரம் பாருங்க, அந்த ஆஸ்பத்திரிக்கு அந்த ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யறதுக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க வரல, கர்த்தர் அனுப்பியிருக்காரு. ஏன்னா அந்த 2 பேருக்குள்ள ஸ்டான்லிங்கிற ஒருத்தன் இருந்திருக்கான், தோத்துறான். அவன் வேற யாரும் இல்லை, நான் தான். என் குடும்பத்துக்காக, எனக்காக, என் தம்பிக்காக, என் பெற்றோருக்காக அந்த 2 பேரை அனுப்பி வச்சிருக்காரு. அவங்க வந்து எங்கள் அப்பா அழுகிறத பார்த்துட்டு, ஏன் அழுறீங்க? இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டார். டாக்டர் அப்படி தான் சொல்லுவார், ஏசுனாரை நம்புங்க, உங்கள் மனைவிக்கு உயிர் கொடுப்பாரு, நீங்கள் விசுவாசிங்க, நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறோம், அவரை ஏற்றுக்கங்க அப்படின்னு விசுவாச வார்த்தைகளை சொல்லிட்டு, சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களாம் ஜெபம் பண்ணிட்டு. எங்கள் அம்மா மரணப்படுக்கையில் ஆண்டவரை பார்த்து சொல்லியிருக்காங்க, நீர் உண்மையான தெய்வமாக இருந்தால் எனக்கு உயிர் கொடுங்க, நானும் என் கணவரும் என் 2 பிள்ளைகளும் உமக்காக ஊழியம் செய்வோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன வேண்டுதல். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லியாச்சு. ராத்திரி ஒரு 1 மணி 2 மணி கிட்ட இருக்குமா, எங்கள் அம்மா படுத்த படுக்கையிலே இருந்திருக்கிறாங்க. ஒரு சொப்பனம் பார்க்குற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இயேசுநாதர் அப்படியே வெள்ளை வஸ்திரம் தரிச்சு எங்கள் அம்மா கட்டிலுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி, எங்கள் அம்மா தலை மேலே இயேசுநாதர் கை வைக்கிற மாதிரி, மகளே நீ சுகமான அப்படின்னு சொன்ன மாதிரி மறைஞ்சிட்டாரு. எங்கள் அம்மா பூரணமாக சுகமாயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் தாய் உயிரோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும். இது நடந்தது 1989. இன்னைக்கு வரைக்கும் என் தாய் உயிரோடு இருக்கிறாங்க. அதுலேருந்து எங்கள் அப்பா அம்மா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையும் இழுத்துட்டு போகிறாங்க. நானும் கொஞ்ச நாள் போனேன். அப்புறம் இந்த +1 +2 படிக்கும் போது தான் எனக்கு தான் வால் முளைச்சிட்டல. அப்போ சர்ச்சுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை. பாஸ்டர் அவள் பார்த்தாலே பயமாக இருக்கும், கோபமாக இருக்கும். சர்ச்சில் இருக்கிற அண்ணன்மாரெலாம் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போவாங்க. சர்ச்சில் உட்காந்துருப்பேன். முதல் பாட்டு, அதாவது அந்த ஆரம்ப ஜெபம் பண்ணுவாங்கல்ல, ஆமாம், ஒரு நிமிஷம் பண்ணால் பரவாயில்ல. சில ஆளுகள்லாம் சான்ஸ் கிடச்சுன்னா 7 நிமிஷம் பண்ணுவாங்க. தோத்துறோம். ஆரம்ப ஜெபமே தோத்துறோம். அவங்க 7 நிமிஷம் பண்ணுறது எனக்கு வசதியாக இருக்கும். அந்த கேப்பில் எஞ்சி போயிடுவேன். தோத்துறோம். அப்புறம் ராத்திரி தான் வருவேன். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி படங்கடம் பார்த்துட்டு சுற்றிட்டு ஞாயிற்று தான் வருவேன். எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தார். பயங்கர டெரர் எங்கள் அப்பா இன்னைக்கு வரைக்கும். சத்தியத்தில் +2 முடிஞ்ச உடனே ஒரு தகர பெட்டியில் கொஞ்சம் போல துணியெல்லாம் எடுத்து, என் துணிமெல்லாம் எடுத்து வச்சு ரோட்டில் தூக்கி எறிஞ்சிட்டார். எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள். உனக்கு வால் முளைச்சிட்டு திமிரு, உங்கள் அம்மா உயிரோடு இருக்க காரணம் ஏசு, உனக்கு தெரியும். நம்ம சோறு திங்கிறோம், ஒவ்வொரு சோத்து பருக்கைக்கும் காரணம் ஏசு, உனக்கு தெரியும். ஆனால் அந்த இயேசு உனக்கு தேவையில்லை. ஒன்று சொல்லட்டுமா, அந்த இயேசு வேணான்னு சொல்கிறவன் எங்களுக்கு தேவையில்லை. இயேசு வேணும்னா பெட்டியை தூக்கிட்டு உள்ளவா, இல்லாட்ட நீ எக்கேடு கட்டு போய் எங்கே வேணாலும் போய், இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லைன்ட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆளை பார்த்ததே இல்லை. தோத்திரம். அப்படி ஒரு டெரர் எங்கள் அப்பா. நான் இடது கையில் பெட்டி எடுத்துக்கிட்டு வலது கையில் சொன்னேன், ஏசு இல்லாமல் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சவால் விட்டு போயிட்டேன். என் சொந்தக்காரங்க தாத்தா பாட்டி அவங்கள்ட்ட போய், இந்த மாதிரி அவங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பெந்தகோஸ்தைக்கு போகிறாங்க, அல்லேலியாவுக்கு போகிறாங்க, அப்படி இப்படின்னு ஒன்று, நீயாவது குடும்பமானத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து சேர்ந்தியடா, ஆமாம் அப்படின்னு என்ன சேர்த்துக்கிட்டாங்க. தோத்துறேன். எங்கள் அப்பா அம்மாவே ஏமாத்தினவன், எங்கள் தாத்தா பாட்டி ஏமாத்துறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் +2 ஃபெயில் ஆகிடுவேன்னு தான் நினச்சேன். ஏன்னா கொழுப்பு ஜாஸ்தி இல்லை,
கண்டிப்பாக ஃபெயில் ஆடுவேன்னு நினச்சேன். அது என்னமோ தெரில, எங்கள் அப்பா அம்மா பண்ண ஜெபம் எனக்காக வடித்த கண்ணீர் பாடுற மார்க்கில் பாஸ் பண்ணேன். அதனால் இன்ஜினியராக வாய்ப்பில்லை, தோத்துறேன். அதுக்கு அந்த மார்க் வச்சுட்டு எங்கே நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க? அதனால் எங்கள் தாத்தா பாட்டி என்னை பாலிடெக்னிக்கில் 10th மார்க் வச்சு சேர்த்தாங்க. தோத்துறேன். எப்படியும் என்னை ஆக்கிடணும்னு. அப்போ காலேஜுக்கு போவேன். தோத்துறோம். காலையில் கிளம்பி போவேன், சாயங்காலம் போல தான் வருவேன். ஆனால் காலேஜுக்கு போக மாட்டேன். ஊரெல்லாம் சுற்றிட்டு படமெல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் வருவேன். எங்கள் தாத்தா என்னை ரொம்ப நம்பினார். ஒரு நாள் காலேஜ்லேருந்து லெட்ரு வந்துட்டு, உங்கள் பையன் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிட்டு போயிருங்க. எங்கள் தாத்தா சொல்கிறாரு, எங்கள் ஊர்லேருந்து நிறையா பிள்ளைங்க படித்தாங்க, அட்ரஸ் மாறி வந்திருக்கும் போலடா, வேறு வீட்டுக்கு போகிறது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கடான்றாரு கார்டை பார்த்துட்டு. நான் தான் காலையில் காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் கரெக்டாக வருவேனே. திரும்ப ஒருக்கா கார்டு வந்துச்சு. இவர் என்ன பண்ணிட்டார், என்னடா திரும்ப திரும்ப கார்டு வருதே, போஸ்ட் கார்டுன்னு நேராக கிளம்பி காலேஜுக்கு போனால் அங்கே அந்த பையன் இல்லை, நான் தான் தோத்துறேன். அங்கே இல்லை, மாட்டிக்கிட்டாரு, தோத்துறேன். எந்த அளவுக்கு என்னை நேசிச்சாங்களோ அந்த அளவுக்கு என்னை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. எங்கள் மானத்தை வாங்கிட்டேடா, எங்கள் பேரை கெடுத்துட்டேடான்னு சொல்லி என்னை புறக்கணித்தார்கள். அன்பு இல்லை, பராமரிக்க ஆள் இல்லை, அங்கங்கே படுத்து கிடப்பேன். என்னை நேசிக்க ஒருத்தர் இல்லை, அடுத்தவளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, புறக்கணிக்கப்பட்டேன். சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை தூக்கி எறிஞ்சாங்க. யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. இவனை வீட்டுக்குள்ளே சேர்த்தோம்னா நம்ம பிள்ளைகளை வீணாக்கிடுவான் அப்படின்னு என்னை ஒதுக்கிடுவான். ஆனால் எங்கள் அப்பா அம்மா, அதில் குறிப்பாக எங்கள் அம்மா, வெள்ளிக்கிழமை ஃபுல் ஃபாஸ்டிங், தண்ணி கூட குடிக்காம, நீங்கள் இல்லாமல் வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டு போனாம்பா. நீங்கள் இல்லாமல் வாழவே முடியாதுன்னு சொல்கிறவனா அவனை மாற்றி நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்பா அப்படின்னு எங்கள் அம்மா எனக்காக ஜெபம். எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகுதான் தெரியும், எங்கள் அம்மாவுடைய ஜெபம் தான் இங்கே வேலை செஞ்சுருக்கு. என் படிப்பு போச்சு, நான் திறமையை நம்பினேன், திறமை போச்சு. சொந்த பந்தங்களை நம்பினேன், சொந்த பந்தம் போச்சு. யார் என்னை நேசிக்கல, புறக்கணிச்சு தள்ளுனதுனால சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ஒரு நாள், நோ மோர் ஃபியூச்சர், இனிமே எதிர்காலம் இல்லை. மனசுக்குள்ள அந்த பையன், அவரை இந்த நாடகத்தை பார்த்தப்போ எனக்கு என் கதை தான் ஞாபகம் வருது. என் மனசுக்குள்ள தோணுது, நீ இனிமே உசுறு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மா இல்லை, உன்னை நேசிக்கங்க யாருமே இல்லை, படிப்பும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, சுவாரும் இல்லை, கவனிக்க ஆளும் இல்லை, செத்து போயிரு. கையில் ஒரு தூக்குக்கரை எடுத்துட்டு ஒரு தனிமையான இடத்துக்கு போறேன், செத்துடலான்னு. There was nobody. I was alone. நான் மட்டும்தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்து போயிட போறேன். பட் ஐ ஹியர்ட் அ வாய்ஸ். எனக்குள்ள ஒரு சத்தம் கேக்கு. யாரோ ஒருத்தர் தெளிவா என்கிட்ட பேசுற மாதிரி. உன்னால் வெறுக்கப்படுகிற நான் இன்றைக்கும் உன்னை நேசிக்கிறேன். ஏசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன். நீ சவால் விட்டு வந்த, நீ சவால் விட்ட கையில சாகிறதுக்கான கயிறு தான் இருக்கு. இன்னைக்கு உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுத்து பாரு, உலகம் பேசுற ஆளா உன்னை மாத்தி காட்டுவேன்னு ஒரு சத்தம். என் லைஃப்ல அதை நான் மறக்கவே மாட்டேன். வாழ்க்கையே இல்லை, எதிர்காலமே இல்லை, சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, அப்படித்தானே நீ சாக போற, நான் இருக்கேன், உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சத்தம். எங்கள் அப்பா அம்மாவை பேசுனது, எங்கள் பாஸ்டருக்கு விரோதமாக பண்ணது, நான் செஞ்ச பழைய பாவங்கள், அது இது, நான் சவால் விட்டது, இந்த ஸ்டோரி எல்லாம் என் கண்ணுக்கு முன்னால் ஒரு படம் மாதிரி ஓடுது. நான் தான் படம் பார்க்கறல தீவிரமான ஆளாச்சா, அதனால படம் மாதிரி ஓடுது. அதே இடத்துல கையில் தூக்கு கயிறோட முழங்கால் படியிட்டு என் லைஃபை என் ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்தேன். பைபிளில் இளையகுமார ஸ்டோரி. என் கதையில் ஒரு சின்ன மாற்றம். நான் மூத்த குமாரன், அவ்வளோதான். பைபிள் ஸ்டோரிக்கும் நானும் அப்படியே கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஒரு சின்ன மாற்றம், நான் மூத்த குமாரன், அவ்வளோதான். திரும்ப எங்கள் அப்பா அம்மாவை தேடி, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கெஞ்சி காசு வாங்கி பஸ் ஏறி எங்கள் அப்பா அம்மாவை தேடி வந்து எங்கள் அப்பா சொன்னார், தெரியும்டா நீ வருவேன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படிதான். தோத்துறோம். இன்னைக்கு வரைக்கும் பெண்டாகவே மாட்டார்.
காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். கர்த்தர் வார்த்தை சத்தியம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்டபனா இருப்பார். எனக்கு அப்படி ஒரு தகப்பன் கிடைச்சதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன், ஸ்தோத்திரம், என்ன ஒப்பு கொடுத்தேன். எனக்கு 50 முடிஞ்ச 51, தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷங்கள் முடிஞ்சிட்டு, தோத்திரம். அல்லேலூயா. இந்த 33 வருஷங்கள்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் மிஸ் பண்ணதில்லை. எனக்கு இயேசுனா உயிர், இயேசுனா உலகம். 18 வயசு நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். பாட்டு, ஆராதனை, சபை, பிரசன்னம். ஏன்னா எல்லாத்தாலையும் புறக்கணிக்கப்பட்டவனா நான். எனக்கு யாருமே இல்லை. அன்னைக்கு அனாத மாதிரி தான் நான் நின்னேன். அந்த நாட்களை நான் மறக்கவே மாட்டேன். ஏசு லைஃபுக்குள்ள வந்ததுக்கு பிறகு யூஸ்லெஸ் அப்படிதான் என்ன சொல்லுவாங்க, தருதலை, இவன் எதுக்குமே பயன்படாதவன், இவன் வேஸ்ட்டு அப்படின்னு என்னை புறக்கணிச்சேன். கண்ணுக்கு முன்னாடி காரி தூப்பினவங்க நிறைய பேர். ஈவன் மை ரிலேட்டிவ்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் எனக்கு இயேசுனுடைய அன்பு ஆச்சரியமா இருந்துச்சு. சபையில் எனக்கு கிடைச்ச உறவு ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க பாஸ்டர், அவர் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன், அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அதனால எனக்கு சபையே வாழ்க்கையா போச்சு. நான் என் சபையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை உருவாக்குனது சபை, வளர்த்தது சபை, எழுப்புனது சபை, தட்டி விட்டது சபை, ஆசீர்வதிச்சது சபை, கற்றுக் கொடுத்தது சபை. எல்லாவற்றுக்கு காரணம் சபை, 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 சபை. பைபிள் எனக்கு விருப்பமா மாறிச்சு. எப்ப பார்த்தாலும் பைபிள், ஆராதனை, ஆராதனை, பைபிள், ஜெபம், இதுதான் என் லைஃப். நான் பைபிள் படிக்கும் போது கர்த்தர் என் கூட பேச ஆரம்பிச்சாரு. எழுப்புதல் எழுப்புதல்னே பேசுவார். அப்பவே நான் எழுப்புதலை பற்றின பிரசங்கங்கள் கேட்காத நாட்களே எழுப்புதல் வரும். ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது, அதில் உனக்கு ஒரு பங்கு வச்சிருக்கேன், நீ முடங்கி கிடக்கிற நபர் அல்ல, உன்னை ஊரெல்லாம் தூக்கிட்டு போவேன், ஆயிரங்களுக்கு முன்னால் நிறுத்துவேன், இன்னைக்கு இருக்கிற பெரும் பெரும் தலைவர்களுக்கு முன்னால் உன்னை நிறுத்துவேன், உன்னை கொண்டு சபைகளை தட்டி எழுப்புவேன், ஊழியர்களை தட்டி எழுப்புவேன், உன்னை பல தேசங்களுக்கு தூக்கிட்டு போவேன் அப்படின்லாம் தேவன் என்கிட்ட பேசுவார். நான் ஒரு சாதாரண கிராமத்தான். அவர் சொல்றதெல்லாம் எனக்கு நம்பவோ ஏத்துக்கிறவோ முடியவே முடியாது. ஆனாலும் எழுதி வச்சிருவேன். பைபிள் கூட பெருசா தான் வச்சிருப்பேன். ஒரு சைக்கிள், ஒரு ஓட்ட சைக்கிள் எங்க அப்பா வச்சிருந்தாரு. அந்த சைக்கிள் ஒரு மஞ்சப்பையை போட்டுக்கிட்டு, அந்த மஞ்சப்பைக்குள்ள எப்பொழுதுமே பைபிள் கிடக்கும். நான் எங்கேயோ அங்க பைபிள் இருக்கும். நான் எங்க இருந்தாலும் அங்க பைபிள் இருக்கும். நான் வெளியில கடைக்கு போகும்போது கூட வீட்டிலேருந்து ஒரு ஜாமா வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவாங்க. அப்ப கூட மஞ்சப்பையில அந்த சைக்கிள்ல மாட்டிக்கிட்டு தான் நான் கடைக்கு போவேன். ஐ லவ் மை பைபிள். வாலிபர் கூட்டத்தில் என்னை உருவாக்குனதே வாலிபர் கூட்டம் தான். எங்க சர்ச்சில் ஒரு பிரசங்கர் இந்த மாதிரி வந்தார். அப்ப சொன்னாரு, வாலிப காலத்துல இந்த பைபிளை நீ சுமந்து பாரு, ஒரு நாள் வரும் இந்த பைபிள் உன்னை உலகத்துக்கெல்லாம் சுமந்துட்டு போகணும். எழுதி வச்சுக்கிட்டேன். அதை நான் நம்பினேன், தோத்திரம், நம்பினேன். எப்ப பார்த்தாலும் பைபிள் பைபிள் பைபிள். நான் கிராமத்தில் வளர்ந்தவனா, சின்ன வயசுல எல்லாம் அண்டராயிரம் போட்டுக்கிட்டு, பின்னால பஞ்சரா இருக்கும், அது வர விஷயம், தோத்திரம். அண்டராயிரம் போட்டுக்கிட்டு மேல ஏரோப்ளேன் பறக்கும் எங்க ஊர்ல. ஏலே, நம்ம ஊருக்கு மேல ஏரோப்ளேன் பறக்குது அப்படின்னு அந்த ஏரோப்ளேனை விரட்டிக்கிட்டே ஓடுறது. ஊருக்கு வெளியில வரைக்கும் விரட்டிட்டு ஓடுவான். போயிடுச்சுரா, தோத்துறான், விரட்டிட்டோம்டா அப்படின்னா வீட்டுக்கே போவோம், தோத்துறான். இனி எப்போ வரும் தெரியலடா, அன்னைக்கு விரட்டுவோம்டா அப்படின்னு சின்ன வயசுல அண்டராயிரம் போட்டுக்கிட்டு, அதுவும் இடுப்புல நிக்காது, தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஏரோப்ளேனை விரட்டிட்டு ஓடினவன் நான். இன்னைக்கு அதே ஏரோப்ளேன்ல பல தேசங்களுக்கு என்ன பல முறை கர்த்தர் பயணப்படுத்துகிறார். only because of the Bible. இந்த வேதத்தை கனம் பண்றவனு இந்த வேதம் கனம் பண்ணும். என்ன
சர்ச்சில் கூட நிந்திச்சிருக்காங்க. சர்ச் என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் பைபிள் 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 வேணும்னு, பைத்தியமா அப்படி சொல்லியிருக்காங்க. பைத்தியம்னு சொன்ன பைத்தியமெல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்கு, தோத்துறான். பட் இந்த பைத்தியத்தை பல ஆயிரங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி. எங்க வாலிபர் கூட்டத்தில் மாசம் மாசம் ஒரு புக்கு படிச்சுட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. பைபிள்ல இருந்து 25 ஒன்வேர்டு கேட்பாங்க. தெரிஞ்சவங்க கை தூக்கணும். யாரு முதல்ல கை தூக்குறாங்களோ அவங்க பதில் சொல்லணும். அவங்களுக்கு தான் சான்ஸ். தப்பா சொன்னா 1 மார்க்கு, சரியா சொன்னா 1 மார்க்கு, தப்பா சொன்னா -1 மார்க்கு. அதான் ரூல். நான் எங்க சர்ச்சுல வாலிபர் கூட்டத்துக்கு போகும்போதெல்லாம் சீனியர் -30 -50 எடுத்திருப்பாங்க. நான் ஆரம்பத்தில் சிரிச்சேன், என்னடா இவ்வளோ எடுத்து மைனஸ். அவ்வளவு எடுத்தாலும் அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. சரியா தப்பா பதில் சொல்லணும். நான் உள்ள போனேன். ஒரு 2 மாசம் டல்லா இருந்தேன். ஏன்னா எனக்கு பைபிள் படிச்சதில்லை, இல்லை டல்லா. 3வது மாசத்துல இருந்து குறைஞ்சது 20 எடுப்பேன். சிலப்பம் 23, ரேரா 25 தட்டிடுவேன். தோத்துறான். ஏன்னா அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கை தூக்கிடுவேன். பெரிய சண்டைக்காடா இருக்கும் அங்க. என்ன நீங்க கேள்வியே கேட்கல, இவர் கை தூக்குறாரு அப்படின்னு நீங்க கூட கேட்கலாம். அது எப்படி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கை தூக்குனீங்க? இப்படித்தான். அது அப்போஸ்தலர் 28 அதிகாரம் படிச்சவர் சொல்லுவாங்கல்ல, அந்த 1 மாசம் ஃபுல்லா என் ஜோலிய அப்போஸ்தலரை படிக்கிறதா. வடக்கிருந்து தெற்க, கிழக்கிருந்து மேற்க, மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, சும்மா புல் ஸ்டாப், செமிகோலன், கமா எல்லாத்தையும் அடிச்சு சும்மா கட 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 கடன்னு 28 அதிகாரத்தையும் உள்ள இறுக்கிடுவேன். யோ நீர் அப்போஸ்தலன் தானே கேட்பாரு, கேளுமையா அப்படின்னு தூக்குவேன். இப்படி பல புத்தகங்களை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். தோதரா வாலிபர் கூட்டம் வாழ்க என்ன உருவாக்குச்சு. வாலிபர் கூட்டம். அதனால என்ன சர்ச்சில் எல்லாரும் ஏளனம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. போங்கப்பா டேஸ், என் கூட ஏசு. இது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பாலிசி. போங்கப்பா டேஸ், என் கூட ஏசு. ஸ்மார்ட் போன்ல ஜூம் பண்ணி தேடினாலும் எங்க ஊரு சிக்காது. அப்படி ஒரு சின்ன குட்டி கிராமத்தில், நீங்களாவது காஞ்சிபுரங்கிற பட்டணம் உலகத்துக்கே தெரியும். நாங்க சின்ன கிராமத்தில் இருக்கேன். எங்க ஊரை கண்டுபிடிக்க முடியாது. இந்த கிராமத்தான் என்னத்தான் அழைப்பும் அபிஷேகமும் ஆவியானவரும் அவரோடு இருக்கிற உறவும் இத்தனை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன உயர்த்தி இருக்கிறது. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் முந்தின ஆலயம், நீங்கள் பிந்தின ஆலயம். நான் முந்தின ரசம், நீங்கள் பிந்தின ரசம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். முந்தின ரசத்தின் மதுரத்தை விட பிந்தின ரசம் மதுரம் கூடுதலாயிருக்கும். எங்களை எல்லாம் பயன்படுத்தினதை விட இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் பல 1000 மடங்கு வல்லமையா இந்த கடைசி நாட்கள்ல பயன்படுத்த போறாரு. உங்களை அழைத்தவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை சும்மா அழைக்கல, உங்களை சாதாரணமா சபைக்குள்ள வைக்கல. உங்களை கொண்டு தேசத்துல மிகப்பெரிய மாற்றத்தை எழுப்புதல தேவன் கொண்டு வர திட்டம் வைத்திருக்கிறார். நம்மளை பத்தி 2 பேருக்கு திட்டம் இருக்கு. ஒன்னு தேவனுக்கு, இன்னொன்னு சாத்தானுக்கு. இருக்கீங்களா? சாத்தானுக்கு தோத்திரம், தண்டவாளத்துல தள்ளி கண்ணாடி போட்டால கொல்றது தான் திட்டம். அல்ல சொல்லுங்க. அப்போ தேவனுக்கு அந்த தண்டவாளத்திலிருந்தும் தூக்கி தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறது தான் திட்டம். அதுதான் தம்பிமார் அழகா தங்களுடைய ஸ்கிட்டில் சொன்னாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எந்த திட்டத்துக்கு உங்க லைஃபை நீங்க விட்டு கொடுக்குறீங்கிறத வச்சு தான் இருக்கு உங்க எதிர்காலம். ஒரு பெரிய மைதானம் வச்சுக்கிறோம். அந்த மைதானத்துல அதோ பின்னாடி இருந்து அடிக்குது பாருங்க லைட்டு. அந்த மாதிரி ஒரு பிரைட் ஃபுல்லான லைட். அது அந்த மைதானம் ஃபுல்லா வெளிச்சம் கொடுக்குது. மைதானம் ஃபுல்லா வெளிச்சம் கொடுக்குது. நடுவில் இருக்கு அந்த லைட். டோட்டல் கிரவுண்டுக்கும் பயங்கரமான வெளிச்சம்னு வச்சுக்கிறோம். ஒரு சிலர் இந்த மைதானத்துக்கு பக்கமே வரல அப்படின்னா இருட்டுக்குள்ள இருப்பாங்க. இருட்டுக்குள்ள
அவங்க மைதானத்துக்கிட்ட வராதனால அவங்க மேல பிரகாசம் இல்லை, வெளிச்சம் இல்லை, அந்த லைட்டை அவங்க பார்க்க முடியல. பிகாஸ் தே ஆர் ஸ்டில் இன் த டார்க்னஸ், இருட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு சிலர் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க, மைதானத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரு பார்டர்ல, அந்த மைதானத்தினுடைய பார்டர்ல நின்றுக்கிட்டு அந்த லைட்டை தூரத்திலிருந்து பார்க்குறாங்க. அவங்க மேலேயே லைட்டு படுது, கொஞ்சம் அவங்களும் அந்த லைட்டை பார்க்க முடியுது, தோத்துறாங்க, கொஞ்சம் பிரகாசம். ஆனா ஒரு சிலர் அந்த லைட்டை நெருங்கி 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 வர்றாங்க. யாரெல்லாம் எந்த அளவுக்கு அந்த லைட்டை நெருங்கி வர்றாங்களோ அவர்களுடைய முகத்தில் படுகிற பிரகாசத்தின் அளவு அதிகமாக இருக்கும். This is the secret of Christian life. அந்த வெளிச்சம் நம்ம அப்பா. சிலர் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வரமாட்டாங்க, இருட்டுக்குள்ளே கிடக்காங்க. பாவம், காதல், இச்சை, உலகம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, அசுத்தங்கள், இவைகளுக்குள்ளேயே கிடக்காங்க. அவங்க வெளிச்சத்து பக்கம் வரவே மாட்டாங்க. ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு சர்ச்சுக்கு வருது. நானும் ஆண்டவருடைய பிள்ளை, நானும் சர்ச்சுக்கு வர்றேன். ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு எதுலையும் இன்வால்வ் ஆக மாட்டேன், எனக்கு வேண்டாம், தோத்துறேன், ஏதோ வர்றேன் போறேன், அவ்வளோதான். இது செகண்ட் குரூப். பட் இன்னொரு குரூப்பு, ஆண்டவர் தான் என்னுடைய இலக்கு, அவருடைய பிரசன்னம் தான் என்னுடைய இலக்கு, அவர் வார்த்தை தான் என்னுடைய இலக்குன்னு நெருங்கி 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 பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா பயன்பட்டாரு. அதே சுவிசேஷம் தான் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நாமளும் எழும்புனா லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதமா நம்மளாலும் பயன்பட முடியும். ஆமென் சொல்றவங்க மட்டும். அல்லேலூயா. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, நம் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டு என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டு என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அந்த பாட்டோட. நான் மட்டும்தான் பாடுவேன்னு நான் சொல்லலையே, தோத்துறோம். என்னமோ பாட்டு போட்டி இங்கே நடக்கிற மாதிரியும், நீங்கள்லாம் பாட்டு போட்டிக்கு மார்க் போடுற மாதிரியும், கடைசியில் போகும்போது எனக்கு என்னமோ ஒரு கப்பையோ இல்லாட்ட தோத்துற கோப்பையவோ பரிசா கொடுத்து அனுப்ப போகிற மாதிரியும் ஆளுகளை பாரு, தோத்துற. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, ஓஹோ ஆதரவாய். Once again, பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிரச் செய்து. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிரச் செய்து. பயமில்லையே, பயமில்லையே,
பயமில்லையே எதிர்கால என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா என் நல்ல மேய்ப்பர் நீ என் முன் செல்கின்றே பசுமையாக நடத்திடுவே என் நல்ல மேய்ப்பர் நீ என் முன் செல்கின்றே பசுமையாக நடத்திடுவே எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்து என் எதிரிகளின் முன்னே எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வே என் எதிரிகளின் முன்னே பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. இது சோகப்பாட்டு இல்லை, அல்லே சொல்லுங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி முகபாவனைகள்லாம் அப்படி மாறணும். சந்தோஷம் பொங்குதுங்கிறதே சங்கடமாக பாடுனா பரிசுத்தாவியானவர் பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிடுவார். தோத்துறான். ஆமாம், அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் தோத்துறான். ஏன்னா நம்ம மனிதர்கள் இல்லையா? மனிதர்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ மனிதர்களுக்கு ஃபீலிங் இருக்கும்ல, அல்லே சொல்லுங்க. அப்பா ஃபீலிங்கு தோத்துறான். அந்த பாட்டுடைய வரிகள் வரும்போதே ஒரு ஃபீலிங் தோத்துறான். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்து என் எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்து பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவா. ஓஹோ, பயமில்லையே பிரைஸ் க்ளோரி என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். தகப்பனே, எங்களோடு பேசும் சத்தம் எங்கள் உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கட்டும். வார்த்தைகளை தடை பண்ண எத்தனைக்கும் அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ரொம்ப வேகமாக சில விஷயங்களை சொல்லிட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 6வது அதிகாரம், நமக்கு தெரிந்த ஒரு வசனம். 6வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் படிக்கிறேன். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயாவை பார்த்து இந்த வசனத்தை பலமுறை நாம் தியானிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால தீர்க்கன் ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் சொன்னார், அதோட முடிஞ்சு போச்செல்லாம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுடைய இருதயம் குமுறி கொண்டுதான் இருக்கிறது. எனக்காக என் காரியமா யாரு போவார், எனக்காக யார் எழும்பி வருவார், யாரை நான் என் காரியமாக அனுப்புவேன். தோத்திரம். சூப்பர் கொட்டாவி, அல்லையா சொல்லுங்க. இப்போதான் நான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன், நல்ல கொட்டாய் விடுறீங்க. வாழ்க வளமுடன். தோத்திரம். கவனிங்க. எனக்கு எதையுமே கண்டு அதை கண்டுக்கிட்டு கண்டுக்கிறாம கடந்து போகிற அனுபவம் இல்லை, அல்லையா சொல்லுங்க. அப்பா ஒரு லேவியன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பக்கமாக விலகி போனானா, ஒரு ஆசாரியன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பக்கமாக விலகி போனானா, ஒரு சமாரியன், நல்ல சமாரியன், அந்த சமாரியன் புள்ள தான் நான். நல்ல சமாரியன்னு சொல்லுவோம்ல ஏசுநாதர், அவர் புள்ள நான். அதனால் கொட்டாய் விடுகிறவளை கூட அடையாளப்படுத்தி காட்டுகிற கிருபை எனக்கு உண்டு. அதனால் அடுத்து கொட்டாய் விடுறவங்க போட்டிருக்கிற புடவை கலரை கூட சொல்லுவேன். தோத்திரம். இருக்கிறீங்களா? உற்சாகமாக கேளுங்க. ஆமென். யாரை நான் அனுப்புவேன், என் காரியமா யார் போவா, உன் காரியமா நான் வருவேன், நான் வர்றேன்.
உனக்கு ஒரு காரியம்னா நான் வரணும், என் ஊழியக்கார வரணும், நான் வரணும், எனக்கு தூதன் வரணும், பரலோகமே வந்துடணும். சின்ன காரியமா பெரிய காரியமா ஒவ்வொன்றுக்கும் நான் வந்துடணும். உன் பிள்ளைக்கு ஒரு காரியமா, உனக்கு ஒரு காரியமா, உன் புருஷனுக்கு ஒரு காரியமா, உன் எருமை மாட்டுக்கு ஒரு காரியமா நான் வரணும். ஆனா எனக்கு ஒரு காரியம் இருக்கு. என் காரியமா யார் போவார்? அனுப்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு ஒரே ஒரு காரியம்தான். நமக்கு 1008 காரியம் இருக்கு. ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம்தான். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அவருக்கு ஒரே ஒரு காரியம் தான். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். யாரா இருக்கட்டும், எந்த இனமா, எந்த மதமா, எந்த தேசமா அவன் இருக்கட்டும், எல்லாருமே தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள். அவர்கள் தேவனை அறியணும், அவர்கள் ரட்சிக்கப்படணும், முழங்கால் முடங்கணும். இன்னைக்கு நாம சபைக்கு வந்திருக்கிறோம்னா யாரோ ஒருத்தரை நமக்காக தேவன் அனுப்புனாரு, நம்மளை சந்திக்க அனுப்புனாரு. அவங்க சொன்ன சுவிசேஷம், அவங்க பட்ட பிரயாசம், அவர்கள் வடித்த கண்ணீர், அவருடைய முழங்கால் யுத்தம் தான் நம்ம இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது. 1989 என் குடும்பத்துக்கு 2 பேரை அனுப்புனாரு. அவங்க யாருன்னே தெரியாது. நான் பல நாட்கள் ஜெபிப்பேன், ஆண்டவரே இஃப் இட்ஸ் பாசிபிள் அவங்கள பார்க்குற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒருவேளை அவங்க சொன்ன சுவிசேஷத்தின் மூலம் எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. அவங்க ஆஸ்பத்திரியிலேருந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க எந்த சபையை சார்ந்தவங்க, எங்கேருந்து வந்தாங்க, எந்த ஊரை சார்ந்தவங்க, எதுவுமே எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு எனக்கோ தெரியாது. இன்னைக்கு எங்கள் அப்பா ஒரு பாஸ்டர், என் தம்பி 2 சபையை நடத்துகிற பாஸ்டர், நானும் இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன். தோத்துறான் முழு குடும்பம் ஊழியம் செய்யுது. எங்கள் ஊழியத்தின் மூலமா எத்தனையோ 100 எத்தனையோ ஆயிரங்கள் தேவன் பக்கம் திருப்பப்படுறாங்க. சந்தோஷம். ஆனால் இப்படி தேவன் எங்களை வச்சிருக்கிறாரு, பயன்படுத்துறான்னு 2 பேருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, எங்க ஊழியத்தின் மூலம் சந்திக்கப்படுகிற அந்த ஆயிரங்களுக்கான கிரெடிட் அந்த 2 பேரை போய் சேரும். அந்த 2 பேரை போய் சேரும். அனுப்புறார், வீடுகளுக்குள்ள அனுப்புறார், தெருக்களுக்குள்ள அனுப்புறார். எப்படி ஆகலும் அவர் நாமம் அறிவிக்கப்படணும், நம்மளை எந்த கோணத்தில் ஆகலும் அவர் பயன்படுத்தணுங்கிறது தான் நம்மளை குறித்து அவருடைய திட்டம். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை, உள்ளவைகளை அவமாக்க தேவன் உலகத்தில் இல்லாதவைகளை, இழிவானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27-28. ஆண்டுடைய செலக்ஷனை பாருங்க. அவருக்கு திறமையான ஆட்கள் தான் தேவனில்லை, ஞானிகள் தான் தேவனில்லை, பலமுள்ளவர்கள் தான் தேவனில்லை. உலகத்தால் ஒதுக்கப்பட்டது, தூக்கி எறியப்பட்டது, அற்பமா பேசப்படுறது, இழிவானது, இல்லாதது, பலவீனமானது, வயசானது, தோத்திரம், இதுதான் ஆண்டவருக்கு தேவை. வேதத்தில் தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாம் பாருங்க. ஆபிரகாமை செலக்ட் பண்ணும்போது அவருக்கு வயசு 75, சாராளம் அவ செலக்ட் பண்ணும்போது அவளுக்கு வயசு 65. 2மே அவுட் ஆஃப் ஆர்டர். அப்பவே அவர் 2 பேருக்கு ஒத்த புள்ள கிடையாது. ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போச்சு, சாராளுக்கு கர்ப்பம் செத்து போச்சு. அந்த டிக்கெட்டுகளை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. மோசே அழைக்கும் போது அவருக்கு வயசு 80. பேதுருவை அழைக்கும் போது அவன் படிப்பறிவில்லாதவன், அவன் ஒரு மீனவன். தோத்துறான். தாவீதை தெரிந்து கொள்ளும் போது அவன் ஆடு மேய்க்கிறவன். இருக்கீங்களா? அல்லேலூயாவா? டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். அவங்கள மாதிரி எனக்கு கிருபை இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு வரங்கள் இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு திறமை இல்லையே அப்படின்னு இன்னொரு நபரோட அவங்களை கம்பேர் பண்ணாங்க. உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு, அதை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என்ன அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. 10 ரூபா கொடுத்து ஒரு பேனா வாங்கினா கூட அதை பயன்படுத்துறதுக்கு தான் வாங்குறோம். அடிக்கடி என் பிரசங்கத்தில் சொல்கிற ஒரு உதாரணம், சில வீட்டுகளில் பாத்ரூம் கப்பு பார்த்துருக்கீங்களா? பாத்ரூமே இல்லையா? தோத்துறோம். அதில் யூஸ் பண்ணுற கப்பு, குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கப்பு பரிதாபமாக இருக்கும். எந்த நூற்றாண்டில் வாங்கினாங்கன்னே தெரியாது. சில கப்பெல்லாம் அவங்க வாங்கும்போது 10 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாங்க, ஆனால் பல வருஷமாக அந்த வீட்டில் இருக்குது. சில கப்புக்கு வாயை கிழிஞ்சிருக்கும். தோத்துறோம். சில கப்புக்கு கையை முறிஞ்சிருக்கும். சில கப்புக்கு கலரு நீ தேடியும் காணாது இருப்பாய். அந்த கலரை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, மல்டி கலரா இருக்கும்.
பாட்டத்தை எட்டி பார்த்தீங்க, வாமிட்டே வரும். யோ எப்படியா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு என்ன மொண்டா தண்ணி வருதுல, அது வாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்றாரு ஓனர். 10 ரூபா கொடுத்து வாங்கின பரிதாபமான ஒரு கப்பை பல வருஷமா பயன்படுத்த ஒரு மனித ஓனரால முடியும்னா, தன் ரத்தத்தையே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிற ஒன்னை என்னையும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுத்தாம விடவே மாட்டார். உலகம் உன்னை பார்க்கிற மாதிரி ஆண்டவர் உன்னை பார்க்கிறதே இல்லை. உன்னை பெற்றவங்க உன்னை பார்க்கிற மாதிரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்க்கிற மாதிரி தேவன் உன்னை பார்க்கிறதே இல்லை. அவர் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், அவர் பார்வையில் நீ விலையேற பெற்றவள். வாயை திறந்து ஒரு ஆமேன் சொல்லிரு, இல்லட்டா கொன்னுடுவார் கொதவளை நெரிச்சு. அல்லேலூயாவா? பாக்கியவான்கள் நாம. அழைச்சிருக்கிறார், தெரிஞ்சிருக்கிறார், யாரை நான் அனுப்புவேன்னு துடிக்கிறார். ஒரு ஆபிரகாம அவன் அறியாத தேசத்திற்கு அனுப்பினார். ஒரு மோசேய தோத்திரம் பார்வோனிடத்திற்கு அனுப்பினார். ஒரு யோசேப்ப தன் ஜனத்திற்கு ஜீவ ரட்சணை உண்டாகும்படிக்கு எகிப்து தேசத்திற்கு அனுப்பினார். ஒரு கிதியோன மீதியானோட யுத்தம் பண்ணி தேசத்தை காக்க அனுப்பினார். ஒரு எலியாவை சாரிபாத்து விதவை வீட்டுக்கு அனுப்பினார். ஒரு பேதுருவை கொர்நேலியின் வீட்டிற்கு அனுப்பினார். ஒரு பவுல ரோமாபுரிக்கு ராயனுக்கு முன்னால நிற்க சாட்சியாய் அவன் பிரசங்கிக்க அனுப்பினார். ஒரு தேவகுமாரனை முழு மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பை உண்டாக்கி இந்த பூமிக்கு அனுப்பினார். என் பிரசங்கத்தை கேட்கிற உங்களையும் கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். He is the God of sending his people. அவர் தம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறவர். நீ நம்ப கூடுமானால் உலகத்தின் பல மூலைகளுக்கு ஒன்று அனுப்ப போறார், பல தேசங்களுக்கு ஒன்று அனுப்ப போறார். நீ ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் இல்ல, நீங்கள் சேவிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் இல்ல. ராஜ்யங்கள் தாண்டி ராஜ்யங்கள், கடல் தாண்டி கடல், தேசங்கள் தாண்டி தேசங்களுக்கு தம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிற தேவன். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? வீட்டில் சொல்லுவாங்க தருதலன்னு, வீட்டில் சொல்லுவாங்க கோமாளி கூமுட்டன்னு. தோத்துறான். இந்த கூமுட்டைகள் தான் ஏசுனாருக்கு தேவை. நான் உன்னை அனுப்ப போறேன். புறப்பட்டு போங்கள், உலகமெங்கிலும் போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் அப்படின்னு மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல சீசர்களை பார்த்து சொன்னார். அப்ப சீசருடைய கண்டிஷன் என்னவா இருந்துச்சு? பெரிய பராக்கிரமசாலிகளா? இல்ல, பயந்தாங்கொல்லியே. ஒரு வேலைக்கார பொம்பளைகிட்ட கூட முன்னாடி நின்று எஸ் நான் ஏசுநாதர் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு தில் இல்லாத ஒருத்தன் பேதுரு. ஏசுநாதரை பிடிச்ச உடனே தோத்துறான். கெத்சமனையில் எல்லாரும் செதறி என்ன செஞ்சிட்டானா? ஓடிச்சானா. பொம்பளை ஆள்கிட்ட மறுதளிக்கிறான். அதுலேயும் ஒரு கட்டத்தில் சொல்றான், ஒப்புறான சத்தியமா சொல்றேன் நான் அந்த ஆள் கூடவே இல்லை அப்படின்றான். யாரு? பேதுரு. யோவான் 19ஆம் அதிகாரம் தோத்துறான் படிச்சோம்னா, குறிப்பா 20ஆம் அதிகாரத்தில் படிச்சோம்னா 19வது வசனத்தில் ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள போய் பதுங்கி உக்காந்துக்கிட்ட கூட்டம் தான் சீச கூட்டம். வெளியில தலை தெரிஞ்சுன்னா நம்மளையும் கொன்றுவாங்களோ. இவர் வேற சும்மா போகாம போனவர் பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன பாடோ அப்படின்ட்டு போயிட்டாரு, புகையை கிளப்பிட்டு போயிட்டாரு. தோத்துறோம். ஆனால பயந்து 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 பலவீனப்பட்டு கிடந்த ஒரு சீச கூட்டத்தை பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்கள், நான் உங்களை அனுப்ப போறேன். இருக்கீங்களா? நான் அனுப்ப விரும்புறேன், உன்னை பயன்படுத்த விரும்புறேன். ஆண்டவர் சாதாரண மனிதர்களை பயன்படுத்தினாங்களோட பைபிள்ல சாதாரண பொருட்களை கூட பயன்படுத்தினார். மோசேயை பயன்படுத்தினாருங்கிறத விட மோசே கையில் இருந்த ஒரு கோலை பயன்படுத்தினார். ஆமீன் சொன்னவங்களுக்கு நன்றி. மற்றவங்க அடுத்த வாரம் சொல்லலாம், தப்பு இல்லை. சிம்சோனை பயன்படுத்தினாங்க விட சிம்சோன் கையில் இருந்த ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்ப பயன்படுத்தினார். எலியாவை பயன்படுத்தினாங்க விட எலியா போட்டிருந்த சால்வைய கர்த்தர் பயன்படுத்தினார். யோசுவாவின் நாட்களில் ஆசாரியர்களின் உள்ளங்கால கர்த்தர் பயன்படுத்தினார். உள்ளங்கால தூக்கி யோர்தானின் ஓரத்தில் வச்சோன்னு
பொழந்துட்டு தாவீதை பயன்படுத்தினாங்க கூட. தாவீதின் கையில் இருந்த ஒரு கூழாங்கல்ல கர்த்தர் பயன்படுத்தினார். யாகேல் கையில் இருந்த ஒரு கூடார ஆணிய கர்த்தர் பயன்படுத்தினார். பேதுருவின் நிழல கர்த்தர் பயன்படுத்தினார். பவுலின் உருமால கச்சைய கர்த்தர் பயன்படுத்தினார். எத்தனை மகிமையான வேதம், எத்தனை மகிமையான கர்த்தர் நாம் ஆராதிக்கிறவர். யோ, ஒரு நிழலை பயன்படுத்த முடியும்னா, ஒரு உருமாலை பயன்படுத்த முடியும்னா, ஒரு சாலை பயன்படுத்த முடியும்னா, ஒரு கோலை பயன்படுத்த முடியும்னா, ஒரு கல்லை பயன்படுத்த முடியும்னா, ஒரு தாடை எலும்பை பயன்படுத்த முடியும்னா, அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைக்கப்பட்ட அபிஷேகத்தை சுமக்கிற ஒன்னையும் என்னையும் பயன்படுத்தாம விடுவாரா? சொல்லியாமேன். சாத்தான் தட்டி தூக்குறோம் தேசத்தை. எழுப்புதல் அதிசீக்கிரம், அறுவடை அதிசீக்கிரம். ஆமா, தோத்திரம். வாலிபர் கூட்டம் சொன்னாங்களா? ஆனாலும் நான் வேற லெவலில் பேசிட்டு இருக்கேன். வயசானவங்களும் உட்கார்ந்துருக்கிறீங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அல்லையா சொல்லுங்க. அப்பா நான் உன்னை அனுப்ப போறேன், வா. என் காரியமாய் புறப்பட்டு வா, எனக்காக புறப்பட்டு வா, வா, போ. அல்லே சொல்லுங்க. அப்போ காரணங்கள் சொல்லாமல் வா. சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஓ, வாங்கிறத மட்டும் சொல்றீங்களா? 1-2 பேரு. காரணங்கள் சொல்லாமல் வா, கலன்று போகாமல் வா. இந்த பிரசங்க நேரத்தில் பாதி ஆள் கலண்டு போது பாருங்க. அந்த மாதிரி கலன்று போகாமல் வா. நம்பர் 4, சரி நம்பர் 3 கல்லறைக்குள்ளிருந்து வா. சொல்லுங்க. இது 3 பாயிண்ட் தான் பேசி நான் முடிக்க போறேன். தோத்திரம். காரணங்கள் சொல்லாமல் வா. நான் உன்னை பயன்படுத்துவேன், லட்சங்களுக்கு பயன்படுத்துவேன். கலன்று போகாமல் வா. நான் உன்னை பயன்படுத்துவேன். ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு நான் உன்னை பயன்படுத்துவேன். கல்லறைக்குள்ளிருந்து வா. மோசே, யோனா, லாசரு. மோசே, யோனா. ஆண்டவரே, கூட மாடவே வரமாட்டாங்கப்பா. இப்பவும் அவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டாங்கப்பா. ஒரு சிலர் என்ன முறைச்சு பாட்டே இருக்காங்கப்பா. போட்டு கொடுத்துருவேன், ஜாகிரதை. பின்விளைவுகள் பெருசா இருக்கும். தோத்திரம். நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஊழியக்காரன் பிரசவம் பண்ணும்போது உசுரை கொடுத்து பேசும்போது கூட மாட வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு டென்ஷன்ல ஆண்டவர்கிட்ட கோத்து விட்டோம்னா இன்னைக்கு ராத்திரியே ஆபரேஷனா இருக்கும். நான் மகா மோசமான ஆளு. உங்களுக்காக நான் உசுரை கொடுப்பேன், நீங்க ஒரு சைஸா வில்லத்தனமா உட்காந்துருப்பீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. அல்லேலூயா. கூட மாட வரணும். மோசே, யோனா, லாஸ். அதான் பாயிண்ட். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்களை குறிச்சு வச்சுக்கோங்க. மோசேக்கு அழைப்பு வருது. என் ஜனத்தை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிற, முறையிடுகிற சத்தம் என்னிடத்தில் வந்து எட்டினது. ஆகையால் நீ இஸ்ரவேல் புத்திராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா அப்படின்னு கூப்பிடுறார். when he was 80 வயசுங்க அவருக்கு. ஹலோ, ஆண்டவர் அவருக்கு பிளான் என்னவோ அந்த மாதிரி தான் செயல்படுவார். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி தான் செயல்படணுங்கிற அவசியம் இயேசுனாருக்கு கிடையாது. நீங்க ஆமீன் சொல்லலாட்டாலும்
ரொம்ப ஆழ்ந்த யோசனை. சாக்ரட்டிஸ் வம்சமா இருக்குமோ? தோத்துறான். ரொம்ப அப்படி யோசனை பண்ணியே ஆமேன்னு சொல்றிய. நீங்களும் நானும் சிந்திக்கிற மாதிரி தான், யோசிக்கிற மாதிரி தான் செயல்படுங்கிற அவசியம் ஆண்டவருக்கு. அவர் என்ன பிளான் போட்டிருக்கிறாரோ அதன்படி தான் செயல்படுவார். 80 வயசு கிழவனை தேடி வர்றாரு மோசே. அவன் 40 வயசா இருக்கும் போதே அவனை பயன்படுத்தலான்னு, அவன் பயன்படலாம்னு நினைச்சான். தோத்துறான். யாத்திராம 2 அதிகாரத்தில் 11 அவன் பெரியவனான போது, மோசே வளர்ந்து பெரியவனான போது தன் சகோதரரை சந்திக்கும்படி புறப்பட்டு போகிறான். இஸ்ரவேல் மக்களை எப்படியாகிலும் விடுதலை ஆக்கலாம் நினைக்கிறான். அதற்காக ஒரு எகிப்தியனையே கொன்று குவிக்கிறான், புதைச்சிட்டான். தோத்துறான். மறுநாள் எபிரேயர் 2 பேர் சண்டை ஓட்டு கிடக்காங்க. ஏண்டா, நான் உங்களுக்காக இப்படி எழும்பி வந்திருக்கிறேன், நீங்க 2 சண்டை ஓட்டு கிடக்கலடா அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணா அவங்க மோசை குறமே எழும்பிட்டாங்க. ஆக மொத்தம் அவன் உன்னை கண்டுபிடிச்சான். நம்ம தரிசனத்துக்கு பெரிய எதிரி எகிப்தியன் கிடையாதா, எபிரேயன் தாண்டான்னு. புரிஞ்சா சோத்திரம், புரியலன்னா பெருஞ்சோத்திரம். அல்ல சொல்லுங்க. தரிசனம் உள்ளவனுக்கு, தரிசனம் உள்ள சபைக்கு, தரிசனம் உள்ள மோசைக்கு, எழும்ப நினைக்கிற தேவ பிள்ளைக்கு எதிரி வெளியில இருக்கான். ஏதோ எஸ்எஸ் நினைக்கிறாங்க. ஒரு எஸ்எஸ் கிடையாது. இந்த சர்ச்சுக்குள்ளே கிடக்குது பாருங்க. தோத்துறான். இஸ்ரவேல் கூட்டம், கர்த்தரை அறிஞ்ச கூட்டம், இவங்க தான் எழுப்புதலுக்கு பெருந்தடையே. மோசே நினைச்சிருப்பான், நேத்து அவனை போட்டதுக்கு போலா ஒன்ன போட்டிருக்கலாம் போலடா. அல்ல சொல்லுங்க. அப்பா கடைசியில் தரிசனம் உள்ளவனையே தலைதறிக்க ஓட விட்டாங்கல்ல இஸ்ரவேலரு. தரிசனமே வேணாம்டா அப்படின்னு ஓட்டான். தோத்துறான். எகிப்து தேசத்தையே விட்டு ஓடிட்டான். சிக்கினான் சிப்போராளிடம். தோத்துறான். சிப்போராளே பொண்டாட்டி. தோத்துறான். கல்யாணம் ஆகி போச்சு, பிள்ளைய பிறந்து போச்சு, மாமனார் விட்டு ஆடு மாடு வேலை இப்படின்னு அந்த வட்டத்துக்குள்ள. தோத்துறோம். சத்தம் வருதா? இல்லை, சரி, சந்தோஷம். அப்போ அடுத்து 40 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ அவனுக்கு எகிப்தை பற்றின சிந்தனையோ இஸ்ரவேல் மக்களை பற்றின சிந்தனையோ இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவன் குடும்பம் உண்டு, அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் பிள்ளைய உண்டு, ஆடு உண்டு, வருமானம் உண்டு, தொழில் உண்டு. இதுதான் இப்போ அவன் எண்ணம். எகிப்தில் என்ன நடக்கு அதை யோசிக்கிறதுக்கு அவனுக்கு டைம் இல்லை. இன்னும் சொல்ல போனா வயசு 80 ஆகி போச்சு. அவன் தான் சங்கீத புஸ்தகத்தில் 90 சங்கீதம் 10 சொல்றான், மனுஷனுடைய ஆயுசு வருஷங்கள் 70, பெலத்தின் மிகுதியினால் 80. அப்போ ஒரு மனுஷன் 80 வருஷத்துக்கு தான் உயிரோட இருப்பாங்கிற மாதிரி கண்டுபிடிச்சது அவன் தான். தோத்துறான். பெலத்தின் மிகுதினால 80ன்றான். அப்போ அந்த வருஷம் பர்த்டே எப்படி கொண்டாடி இருப்பான்? தோத்துறோம். நம்மாளு மோசே கேக்கு வெட்டும் போது, இது நான் சாகிற வருஷம் டோய் அப்படிதான் கொண்டாடி இருப்பான். என்ன, அவன் தானே கண்டுபிடிச்சவன். இது நான் சாகிற வருஷம் விடோ. தோத்துறோம். ஜனவரியில் சாவனா, பிப்ரவரியில் சாவனா, மே வரைக்கும் போகுமா, அக்டோபர் வரைக்கும் இழுக்குமா? தோத்துறோம். ஆனா ஒன்று, இந்த வருஷத்துல நான் சாவ போறேன். அவனுக்கு ஒண்ணு தெரியாது, கர்த்தர் அவனை சந்திக்க போறாரு. அழைப்பவனை தேடி வரப்போது. எரிகிற முச்சடி புதரி நடுவில் இருந்து தேவ சத்தம் அவனுக்கு உண்டாக போது. அந்த சத்தம், அந்த அழைப்பு அடுத்த 40 வருஷங்களுக்கு ஒரு ஓட்டத்தை அவனுக்காக முன்குறித்து வைத்திருக்கிறது என்பதை அவன் அறியவில்லை. இன்றைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நீங்க சிந்திச்சு கூட பார்த்திராத ஒரு எதிர்காலம் உங்க எண்ணத்துக்குள்ள இதுவரைக்கும் வந்திராத ஒரு ஃபியூச்சரை பரலோகம் பிளான் பண்ணி வச்சிருக்கு. அந்த எதிர்கால திட்டத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு. உன்னை நடத்த போறேன், உன்னை அனுப்ப போறேன், உன்னை பயன்படுத்த போறேன், உன் கூட நான் இருக்க போறேன். ராஜாக்களுக்கு முன்னால உன்னை நிறுத்த போறேன், தேசத்துக்கு முன்னால நிறுத்த போறேன், ஆயிரங்களுக்கு முன்னால நிறுத்த போறேன். அற்புத அடையாளங்களை உன்னை கொண்டு செய்ய போறேன். தேசமே பிரமித்து பார்க்கிற கிரியைகள் உன் மூலம் நடக்க போது. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம், நீ என் ஜனத்தை விடுவிக்க போற, நீ என் தேசத்தை விடுவிக்க போற, நீ ஆயிரங்களை விடுவிக்க போற, நீ லட்சங்களை விடுவிக்க போற. மோசையின் மூலம் விடுவிக்கப்பட்டவர்களின் தொகை குறைஞ்சது 30 லட்சத்துக்கு மேலையா. ஒரு கிழவன், ஒரு 80 வயசு கிழவனை 30 லட்சம் மக்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்க முடியும்னா, இன்றைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, மகனே, மகளே, சகோதரா, சகோதரி, நான் சொல்றேன், உங்களை பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா தேவனால பயன்படுத்த முடியும்.
உங்களுக்கு ஒரு பேர் சொல்லட்டுமா? நீ லட்சங்களின் ரட்சகன். நீ லட்சங்களின் ரட்சகன். மோசே அவன் மாமனார் பார்வையில் ஒரு மருமகன், அதுவும் வயசான மருமகன். அல்லையா சொல்லுங்க. மோசே அவன் மனைவி பார்வையில் ஆத்தாடி என் புருஷனுக்கு 80 ஆகிப்போச்சு, ஆத்தாடி வயசாகி போச்சு, தோலெல்லாம் சுருங்கி போச்சு, இந்த சமயத்தில் இப்படி போய் வனாந்தரத்தில் கஷ்டப்படுறாரு. அதான் மனைவியோட பார்வை. தோத்துறான். மோசே பார்வையில் மோசே அவன் தான் 11 வசனத்தில் சொல்கிறானே, தோத்திரம் யாத்திராம 3:11 ஆண்டவர் கூப்பிட்ட உடனே நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. ஐ எம் நாட் worthy. தோத்திரம் நான் பாத்திரமானே கிடையாது, நான் எம்மாத்திரம். எனக்கு வயசு 80, என்ன வச்சா அப்படிங்கிறதா மோசே. மாமனார் பார்வையில் நீ எப்படியோ, உன் மனைவி பார்வையில் நீ எப்படியோ, உன் பார்வையில் நீ எப்படியோ, பட் என் பார்வையில் நீதான் தேசத்தை விடுதலையாக்க போகிற மிகச்சிறந்த பாத்திரம். வா. ஆனா மோசே என்ன பண்றாரு? இந்த 3 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 4 அதிகாரம் 13 வசனம் வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 5 டைம்ஸ் 5 முறை ஆண்டவருடைய அழைப்புக்கு எதிராக பேசுறாரு, பலவீனமா பேசுறாரு, காரணங்களை சொல்றாரு, சாக்கு போக்கு சொல்றாரு, மறுக்கிறாரு, தன் இயலாமையை சொல்றாரு, என்ன விட்டுருங்கன்னு சொல்றாரு, என்னால முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் மோசே, என் அழைப்ப உன்னால ஏற்றுக்க முடியாதுன்ற நான் சொல்லவா? உன் காரணங்களை என்னால ஏற்றுக்க முடியாது. என்ன பேச்ச காண? ஏய், நீ சொல்ற எதையுமே என்னால ஏத்துக்க நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ப்பா. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இறங்கியே வந்திருக்கேன். இன்னைக்கு நேத்து ஃபிக்ஸ் பண்ணல, உலக தோற்றத்துக்கு முன்னே, உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாகும் முன்னே. எபேசியர் 1:4, எரேமியா 1:5. இது இப்ப நேத்து இல்ல, உலக தோட்டத்துக்கு முன்னமே நீதான், நீதான். there is no other substitution in the plan of God. தேவ திட்டத்தில் சப்ஸ்டிடியூட்டுக்கு இடமே கிடையாது. நீதான்னா நீதான், ஒன்னத்தான்னா ஒன்னத்தான். ஈசாக்கு சாராள் கர்ப்பத்திலிருந்து தான் டெலிவரி ஆகணும்னா சாராள் கர்ப்பத்திலிருந்து தான் டெலிவரி. 90 ஆச்சா பிரச்சனை இல்லை, 90ஐயும் துரத்துவேன். என்ன பேச்ச காணும்? சரளமாவுக்கு வயசு 90, அதனால எனக்கு என்ன? கர்ப்பம் செத்து போச்சு, அதனால எனக்கு என்ன? அவர் ரூட்டை மாத்திரா, அத்தானு டார்லிங் ஐ லவ் யூ. சந்ததி வர்ற மாதிரி தெரியல, அவர் உடனே மீ டு லவ் யூ டார்லிங், வாட் ஐ நீட் டு டூ, நான் என்ன செய்யணும்? தோத்துறான். அதான் பாத்திரம் வளர்க்குதுல ஒரு பாப்பா, ஆமா ஆகார் டெக்கிட்டு. அல்லையா சொல்லுங்க. அப்பா இரக்கமுள்ள மனசுக்காரி. அல்லையா சொல்லுங்க. அவ்வளவுதான், கண்ணுங்காது வச்ச மாதிரி கமுக்கமா ஆகார தூக்கிட்டான். தோத்துறான். வந்துட்டாரு 17 அதிகாரத்தில், கொன்னுடுவேன் கொதவளை நெரிச்சு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் பிளஸ் சாராள் இஸ் ஈக்குவல் டு ஈசாக்கு. ஆபிரகாம் பிளஸ் ஆகார் இஸ் ஈக்குவல் டு இஸ்மவேல். இஸ்மவேல் லிஸ்ட்ல இல்லையடா, என் லிஸ்ட்ல இல்லாத நீ எப்படா களமிறக்கலாம்? அது உன் சுய சொந்த முயற்சிடா. அல்ல சொல்லுங்க. அப்பா உன் சொந்த முயற்சியெல்லாம் ஊழியம் இல்லடா. ஹலோ ஹலோ ஹலோ, உன் சொந்த முயற்சி ஏன் ரிசல்ட் இல்லடா, உன் சுய பிரயாசம் ஏன் ரிசல்ட் இல்லடா. ஏன் ரிசல்ட் ஐசாக், ஏன் ரிசல்ட் ஈசாக்கு. அது பலவீனமான ஆபிரகாம் பிளஸ் பலவீனமான சாராள் இஸ் ஈக்குவல் டு ஈசாக். உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. அதான் நான் முன்னாடியே சொல்றேன், உலகத்துக்கு பார்வைக்கு நீ 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 என்ன வேணாலும் இருந்துட்டு போ, பட் என் பார்வைக்கு நீ தான்.
எத்தனை பேருக்கு புரியுது? 5 முறை காரணம் சொல்றான். இந்த 11வது வசனத்தில் ஒன்று சொல்லுவான் பாருங்க, அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் எம்மாத்திரம். அப்படின்னா நான் வயசானவன், என்னால் என்ன பண்ண முடியும், என்னை வச்சு என்ன பண்ண முடியும், நான் ஆடு மேய்க்கிறவன், எனக்கு இத்தனை வயசாகி போச்சு, இதுக்கு பிறகா? 12வது வசனத்தில் ஆன்சர் பண்ணுவார், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அது எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன், நான் உன்னோட இருப்பேன். ஏப்பா நீ இல்லைப்பா, உனக்குள்ள நான். அதை வாயை திறந்து சொன்னா தான் என்னவா? ஏன் இப்படி இறுக்கமாக இருக்கிறீர்கள்? உன்னால இல்ல, உனக்குள்ள நான். பேச்ச குறை, வா, காரணம் சொல்றத நிறுத்து. அல்லேலூயா, வா வா. உடனே 13வது வசனத்தில் சொல்லுவான், உம்முடைய நாமம் என்னவென்று கேட்பார்களே. ஓஹோ, அங்கே போய் சொன்னால் உம்முடைய நாமம் என்னன்னு கேட்பாங்களாம். 6ஆம் வசனத்தை போடுங்க. இவங்க கூட பேச ஆரம்பிக்கும் போதே 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி தெரியுமா பேசுவார்? இதே அதிகாரத்தில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவன். இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தான் அவன்கிட்ட பேசவே தொடங்குறாருங்க. அவர் பேரை சொல்லிட்டு தாங்க பேசவே தொடங்குறாரு. கொலஸ்ட்ரால் அல்ல சொல்லுங்க அப்பா, ஏற்கனவே பேரை சொல்லிட்டாரு. இப்ப 13ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய பேர் என்னவென்று கேட்பார்களே. அப்ப பிரசங்க நேரத்தில் தூங்குனியா நீ? ஏற்கனவே பேசும்போது கொட்டா விட்டியா? இடத்துல எந்திரிச்சு போனியா? தோத்துறேன். எந்திரிச்சு போனா அப்படி எப்படி நான் சொன்னது காதில் விழுகும்? என்ன பேச காண? சொல்றத தெளிவா கேட்காம திரும்ப ஒரு சரி விடு, நீ கொட்டாய் விட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, இடையில எந்திரிச்சு போயிருந்தாலும் சரி, பிரசங்கத்தை சரியா கேட்கலனாலும் சரி, உனக்காக ஒரு புதிய நாமத்தை சொல்லுகிறேன், இருக்கிறவராகவே. That's my new name, God of Jehovah. Go and say. இந்த நாமத்தை போய் என்ன செய்ய சொல்லுன்றார். உடனே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுவான், அப்படியே நான் போய் சொன்னாலும் அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். சூப்பர்ரா, இல்லையே மோசே, கரெக்டாக சொல்கிறடா. நான் சொல்லியே நீ செவி கொடுக்க மாட்ற, அப்புறம் நீ சொல்லி அவன் எப்படி செவி கொடுப்பான்? கரெக்டாக தான் பேசுகிற. பரலோகத்தின் தேவன் வானத்தை பூமியை உண்டாக்குனவர், நானே வேலை வெட்டியை விட்டுட்டு இறங்கி வந்து டைரெக்டாக உன்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறதுக்கே நீயே செவி கொடுக்க மாட்டேற, அப்புறம் நீ போய் அங்கே சொன்னால் அவன் எப்படி செவி கொடுப்பான்? சில வீட்டுகளில் பிள்ளை என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது, புருஷன் என் பேச்சை கேட்கவே மாட்டார், பொண்டாட்டி என் பேச்சை கேட்கவே மாட்டுறாங்க. அப்படின்னா தேவன் பேசுறதை நீ கேட்குறியா? மனுஷன் எதை விதைக்கிறானோ, பலிபீடத்திலிருந்து வருகிற கர்த்தர் வார்த்தையை நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணா உங்க வார்த்தையை உங்க குடும்பம் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்பா பேசுறதை நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். தட்ஸ் த ட்ரூத். அதான் சத்தியம். சரி விடு, ஒரு 3 அடையாளம் தர்றேன்டா, தோத்துறேன், நம்புவாங்க. உன் கையில் என்ன கோல், கீழே ஓடு பாம்பு, திரும்ப வாழைப்பொடி கோலாயிட்டு, இது முதல் அடையாளம்டா. அப்புறம் 2வது, உன் கையவே மடியில் போடு, இப்போ வெளியில் எடு, ஐயோ குஷ்டம், திரும்ப உள்ள போடு, வெளியில் எடு, சரியா போச்சு, இதை நம்புவாங்கடா. இந்த 2ஐயும் நம்பலாட்டாலும் இன்னொன்னுடா, அங்க போய் நதியில் இருக்கிற தண்ணியை தூக்கி தரையில ஊத்துறா, ரத்தமா மாறும், நம்புவாங்கடா, தோத்துறேன். அப்படின்னு 3 அடையாளம். இவ்வளவுலாம் சொன்னதுக்கு பிறகு 4:10 சொல்றான், 4வது முறை நான் என்னவா திக்குவேன். ஏண்டா உனக்கே ஓவரா தெரியல, வந்ததுலேருந்து என்னை விட அதிகமாக பேசுனது நீ தான்டா. நான் பேசுறது கொஞ்சம், நீ தான் எழுத்து இம்பிட்டு நீளமா பேசிட்டு இருக்க, உனக்கு வாயி. ஊரு கதை பேச, உலக கதை பேச, அந்த கதை பேச, இந்த கதை பேச, அவனை குறை சொல்ல, இவனை குறை சொல்ல, அவனோட பேச, அவளோட பேச, போன்ல பேச, வாட்ஸ்அப்ல பேச. அது எப்படி இவருக்கு தெரியும்? அல்லேலூயா. அதுக்கு மட்டும் வாயில பிரச்சனை இல்லை,
கர்த்தருக்காக ஒன்ன பேசுறதுக்கு மட்டும் வாயில பிரச்சனை. பியூட்டிஃபுல்லா ஒரு ஆன்சர் பண்ணுவார் பாருங்க. 12ஆம் வசனத்துல 11 சொல்லுவாரு, திக்குவான் ஏமாந்தான் அவெல்லாம் படைச்சது யாருடா, நான் தானடா சொல்லிட்டு 12ல சொல்லுவாரு, நான் வாயோட இருப்பேன்டா. என்ன பிரமிக்க வச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன் கூட இருப்பேன்டா கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. நம்ம வாயோட எல்லாம் யாராவது இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. நம்ம வாயோட புருஷன் பண்ற பெரிய கம்ப்ளைண்டே இதுதான். இந்த வாயோடலாம் என்னால் வாழ முடியாது. என் மாமனார் ஏமாத்தி கட்டி வச்சுட்டாரு. தோத்துறா வாயி வாயி வாயி, ஐயோ என்ன வாயி என்ன வாயி, இந்த வாயு கூட மனுஷன் இருப்பானா, இந்த வாயு கூட மனுஷன் வாழுவானா அப்படின்னு வீட்டுக்காரரே சொல்றாரு. ஆனா நம்மளை படைச்சவர் சொல்றாரு, உன் வாயு ஒரு சைஸ் தான், இருந்தாலும் நான் இருப்பேன். உன்னை விளங்கினோம். நாம வேணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, அல்லேலூயா, நம்ம சொல்ற எந்த காரணங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உன் வாயோட இருப்பேன், வா, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன், காரணங்கள் சொல்லாத. கடைசியா சொல்றான், இதையும் தாண்டி சொல்றான் 13ஆம் வசனத்துல, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகில அனுப்பும். உன்னை தாண்டா பரலோகத்துக்கு அனுப்பணும்ப்பா, உன்னை தான் அனுப்பணும்ப்பா மேல. உனக்கே ஓவரா தெரியல, எத்தனை முறை சாக்கு. அடுத்த வசனம் பாருங்க, 14ஆம் வசனம், அவர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி. அந்த சென்டென்ஸ் முடியணும்னா எப்படி தெரியுமா முடியணும்? மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி போட்டு தள்ளினார். அப்படிதான் முடிஞ்சிருக்கணும், ஆனா போடலை. அல்ல சொல்லுங்க. பல முறை நம்ம பேசுறது, நம்ம நடக்கிறது, நம்மளை பார்க்கும் போதெல்லாம் இந்த வசனம் தான். நம்ம மேலேயும் அவர் என்ன ஆகுறாரு? கோபம். ஆனா போடுறது இல்லை. போடணும்னு பிளான் பண்ணியிருந்தாருன்னா கொரோனாலே போட்டிருப்பாரு. என்ன பேச்ச காணா? கொரோனாலே போட்டிருப்பாரு. தோத்துறான், போடலை. அல்லேலூயா. நான் ஆரோனை உனக்கு சப்போர்ட்டுக்கு அனுப்புறேன், அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். தோத்துறான், ஆனா நான் உன்னை தான் அனுப்ப போறேன். ஐ நீட் யூ. அல்லேலூயா. எனக்கு நீ தேவை. எத்தனை காரணங்களை நீ சொன்னாலும் நான் உன்னை தான் பயன்படுத்த போறேன், உன்னை தான் அனுப்ப போறேன். லட்சங்களை உன்னை கொண்டு விடுவிக்க போறேன். பார்வோனுக்கு முன்னால நிறுத்த போறேன், ராஜாக்களுக்கு முன்னால நிறுத்த போறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை ஓ மூலம் நடப்பிக்க போறேன். இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் என்பதை உன்னை கொண்டு நிரூபிக்க போறேன். உனக்கு முன்னால எகிப்திய தேவர்கள் நிற்க முடியாது, எகிப்திய மந்திரவாதிகள் நிற்க முடியாது, எகிப்திய மன்னர்கள் நிற்க முடியாது. உனக்குள் இருந்து நான் செயல்படுவேன். என் ஜனம் ஒரே நாள்ல உன் மூலம் விடுதலையாக போகுது. வா. காரணங்கள் சொல்லாமல், சாக்கு போக்கு சொல்லாமல் வா. ஜெபத்து கூட்டா ஒரு சாக்கு, ஆராதனைக்கு வரணுமா ஒரு சாக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு சாக்கு, அந்த ஆளை கழட்டி விடுறதுக்கு ஒரு சாக்கு. எந்த ஆளை? சோ அண்ட் சோ. அல்லே சொல்லுங்க. அப்போ சோ அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாக்கு, ஏதாவது ஒரு காரணம். சில ஆள்லாம் பாயிண்ட்டை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே தான் சுற்றுது. தோத்துறான். பாஸ்டர் கேட்டால் ஒன்று, அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒன்று. தோத்துறான். பாஸ்டர் மாட்டா இன்னொன்று, ரெண்டையும் ஒன்றா சொன்னால் பரவாயில்ல, மாற்றி மாற்றி சொல்லி அவங்கள குழப்பி விட்டுருது. சில ஆளெல்லாம் ஆமா எப்போ பாரு சச்சி 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 சச்சும் பாரு, கண்ணாடியை போட்டுக்கிட்டு. எல்லா வாரமும் வந்தே ஆகணுமா, உபவாசத்துக்கு வந்தே ஆகணுமா, பைபிள் படிச்சே ஆகணுமா, ஊழியம் செஞ்சே ஆகணுமா, ஏசுனார் ஒன்றை பார்த்து ஒன்றை நான் உசுரோட வச்சே ஆகணுமா. நீ சொல்ற எல்லா நாளும் ஜெபிக்கணுமா, எல்லா நாளும் பைபிள் படிக்கணுமா, எல்லா நாளும் உபவாசத்துக்கு வந்தே ஆகணுமா, ஜெபம் பண்ணியே ஆகணுமான்றியே. அவர் திரும்பி ஒரே ஒரு கேள்வி, ஒன்று நான் உசுரோட இன்னைக்கு ராத்திரியே போட்டுறவா. அவர் நம்மளை போடுறதுக்கு 1008 காரணம் இருக்கு, ஆனா போடாம வச்சிருக்காரு. சொல்ல அவர் ஒரு காரணம் சொல்றது இல்லை, ஒரு சாக்கு சொல்றது இல்லை, ஒன்னே ஒன்று சொல்வார், ஐ லவ் யூ. அது அவருடைய பலனா இல்லை அவர் பலவீனமா?
தெரில. என்னமோ என்னைய விட்டு அவருக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்றியா? அவருக்கு கிடக்குறான் கோடான கோடி மக்கள், யாரை வேணாலும் தூக்கி பயன்படுத்தலாம். 3 வருஷம் கூடவே இருந்தவன் பேதுரு பிச்சுக்கிட்டு போயிட்டான், திரும்ப கடற்கரைக்கு போயிட்டான். ஏன்? அந்த பேதுரு இல்லைன்னா அவருக்கு வேற பேதுரு இல்லையா? அவனை மாதிரி 1000 பேதுருவை ரெடி பண்ணி நிறுத்தி அதே பேதுரு தலை குனிற மாதிரி வெட்கப்படுற மாதிரி பயன்படுத்துறதுக்கு தேவனால முடியும். ஆனா அதே பேதுருவை தான் அவன் என்ன கடற்கரைக்கு மறுபடியும் தேடி போய் என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கமான் கமான் ஓ மை சன், உன்னால ஜெயிக்க முடியும், உன்னால சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும், பலவீனத்தை மேற்கொள்ள முடியும், கமான் அப்படின்னு கூப்பிட்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். எனக்கு நீ வேணும். உன் பலவீனங்கள் எனக்கு தெரியும், உன் இயலாமைகள் எனக்கு தெரியும், உன் சூழ்நிலை எனக்கு தெரியும், உன் தேவைகள் எனக்கு தெரியும், நீ எதுக்குள்ள முடங்கி கிடக்கிற அப்படின்னு எனக்கு தெரியும். பட் ஐ நீட் யூ. எனக்கு நீ தேவை, எனக்கு நீ தேவை. 40 வருஷம் மோசே உனக்குன்னே, உன் சுயத்துக்குன்னே, உன் சரீரத்துக்குன்னே, உன் நலனுக்குன்னே நீ 40 வருஷம் ஓட்டிட்ட பார்வோனுடைய அரண்மனையில். அடுத்த 40 வருஷம் உன் மனைவிக்குன்னு, உன் பிள்ளைக்குன்னு, உன் மாமனாருக்குன்னு, உன் குடும்பத்துக்குன்னு, உன் வருமானத்துக்குன்னு, உன் சம்பாத்தியத்துக்குன்னு ஓட்டிட்ட அடுத்த 40 வருஷம். பட் இப்ப சொல்றேன், ஒன்ஸ் மோர், இன்னொரு 40 வருஷம் உனக்காக காத்திருக்கு. அது எனக்காக, என் ஜனத்துக்காக, தேசத்திற்காக, ராஜ்யத்திற்காக, எழுப்புதலுக்காக, அறுவடைக்காக, அற்புதத்துக்காக, அடையாளங்களுக்காக, அரக்க கூட்டத்தை அழிப்பதற்காக, லட்சங்களை மீட்டெடுப்பதற்காக. Can you come with me? உன் இமேஜினேஷனுக்குள்ள அடங்காத ஒரு எதிர்கால சீட்ல, சிங்காசனத்தில் ஒன்ன நான் உட்கார வைக்க போறேன். அழைப்புக்கு விட்டு கொடு, ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒன்ன விட்டு கொடு. தொதராம் காரணங்கள் சொல்லாமல். 2வது சொன்னார், கழன்று போகாமல். யோனா போனா, ஆமா, போக வேண்டிய இடத்துக்கு போகாம, அக்கா போறா அல்லே சொல்லுங்க அப்பா, அக்கா போறா அல்லே சொல்லுங்க அப்பா. சரி, அவர்கள் எவ்விதமாய் நம்மிடத்திலிருந்து எழுந்தருளி போனார்களோ அவ்விதமாய் மறுபடியும் நம்மிடத்தில் வருவார்கள். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? ஒன்றுக்கும் போகக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமாம், கவனிங்க. யோனா 1 அதிகாரம் 2 வசனத்தில், நீ எழுந்து நினிவேவுக்கு புறப்பட்டு போ, நீ எனக்கு வேணும், வா, உன்னை அனுப்ப போறேன், நினிவேவுக்கு அனுப்ப போறேன், உன்னை பயன்படுத்த போறேன், போ, அதற்கு குரோமாய் போய் பிரசங்கி அப்படின்னு சொல்றாரு. நம்மாளு கிளம்பி எங்க போயிட்டான்? என் வழி தனி வழி. இந்த பிச்சுக்கிட்டு போறது, பிரிஞ்சு போறது, விலகி போறது, இது விசுவாசிகளுக்கு பெரிய பொழப்பா இருக்கு. தோத்திரம், நீர் என்ன சொல்றது, நீர் என்ன பிரசங்கம் பண்றது, நான் ஏற்கனவே உன்னை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அந்த ரூட்ல தான் நான் போவேங்கோ. தோத்திரம், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கோ அப்படின்னு கிளம்பி நேரா எங்க போயிட்டா? தர்சீஸ். நல்லா கவனிக்கணும். ரோமாபுரிக்கு ஒன்னு அனுப்புவேன்னு பவுல சொல்றாரு. பவுல அன்னைக்கு ராஜதானி பட்டணம், கேபிட்டல் சிட்டி, ரோம கவர்மெண்ட்டுக்கு கேபிட்டல் சிட்டி, மிகப்பெரிய சிட்டி. ஈஸியா எல்லாருமே ரோமாபுரிக்கு போயிட முடியாது. அதாவது தொலை தூரம் போகணும், கப்பல் பிரயாணம், காசு கொடுத்து போகணும். அந்த காசெல்லாம் எங்க திரட்டுறது? தோத்தரா. ஆனா கர்த்தர் உன்னை ரோமாபுரிக்கு அனுப்புவேன்னு சொன்னப்போ பவுல் 10 பைசா செலவு பண்ணலங்க, பத்திரமா தூக்கிட்டு போனாங்க. அவங்களே டிக்கெட்டை போட்டு, அவங்களே சோத்தை போட்டு, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, இல்லை காவலாளிகள் வேற. தோத்துறோம், பவுல அங்கேயும் போகிறது இங்கேயும் போகும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு கரெக்டாக கொண்டு போய் ரோமாபுரியில் இறக்குனார். அல்லையா சொல்லுங்க. ஆனால் இவனா போனதுனால காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி கப்பல் ஏறான், போய் அடித்தட்டில் படுத்துட்டான் நம்மளு. சூப்பர் தூக்கம். அப்போ நினச்சிருப்பான், நான் கரெக்டாக தான் ட்ராவல் பண்ணுறேன் போல. சில ஆளுகளுக்கு உடனடியாய் தோத்திரம், சில விஷயங்கள் நடக்காததினால் அவர்கள் சரியான ரூட்டில் தான் போகிறார்கள் என்று அவர்களாகவே நினைத்து கொள்ளுகிறார்கள். புரிகிற மாதிரி நான் பேசினானா என்று எனக்கு தெரியவில்லை.
யோனா நினச்சிருப்பான் நமக்கு ஒன்றும் நடக்கலைங்கிறதுனால நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம் போல. ஆண்டவர் நினச்சிருப்பாரு, போடாம அவனே தூங்குடா தூங்குடா ஏலேலோ ஐலஸ், நானே பாடுறேன் தூங்குடா. இப்போவே நான் செயல்பட்டேன்னா நீ மடார்னு கடலில் குதிச்சு நீந்தி கரைக்கு வந்துடுவடா. நல்லா போட்டுமுடா, ஆழத்துக்கு போட்டுமுடா. மவனே நீ திரும்பி பார்த்தா எந்த திசையும் தெரியக்கூடாதுரா. அப்ப ஆட்டுவம் பாடுறா கப்பலை, அப்ப குலுக்குவம் பாடுறா கடலை. மவனே உன்னை தூக்கி போடுவாங்க பாடுறா. போட்டாங்களா? ஐயையோ! ஆண்டவர் நினிவேவுக்கு போய் சொல்லும் போது ஆமேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தா ஐயையோ அப்படிங்கிற சத்தம் வந்திருக்காது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் பேசும்போது நீ ஆமேன் சொல்லலைன்னா ஐயையோ என்று கண்டிப்பாக சொல்லும் நேரம் வரும். என்ன பேச்ச காணா? கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லும் போது உனக்கு ஆமேன் சொல்றதுக்கு யோசனையா இருந்துச்சுன்னா ரத்தம் செய்யும். ஐயையோ சொல்றதுக்கு நேரம் வரும். யோனாவுக்கு வந்துச்சா இல்லையா? அதனால மரியாதைக்கு ஆமேன்னு சொல்லிருங்க, இல்லைன்னா ஐயையோ சொல்லணும். அவன் ஆமேன் சொல்லல, நான் நினிவேக்கு போ சொன்னார் ஆமேன் அப்படின்னு அவன் போயிருந்தான்னா இப்ப என்னத்துக்கு ஐயையோ சத்தம்? அவனுக்கு தெரியாதுங்க. அவன் என்னமோ சுயமா பிளான் பண்ணி எஸ்கேப் ஆகிறேன்னு நினைக்கிறான், கலன்று போறேன்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது, இவனுடைய ஒத்த பிரசங்கத்துல மொத்த நினிவே பட்டணமும் ரட்சிக்கப்பட போகுது. மொத்த நினிவே பட்டணம் அன்இமேஜினபிள். அதுல அந்த 4ஆம் அதிகாரம் 11 120,000 பேருக்கும் அதிகமானோர். அன்இமேஜினபிள். என்னுடைய சிந்தனைக்குள்ள அடங்கவே மாட்டேங்குது தோதரம். நான் அடிக்கடி அதை தியானிப்பேன். யோனாவின் ஒத்த பிரசங்கம், பேதுருவின் ஒரு பிரசங்கம் 3000 பேர், பேதுருவின் அடுத்த பிரசங்கம் 5000 பேர். 5000 பிளஸ் 3000 கூட்டினா 8000 தான் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யோனாவுடைய ஒத்த பிரசங்கம் 120,000 பேர். I strongly believe the right time of God will come very soon. தேவனுடைய நேரம் வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன். அந்த வசனத்துல விரல் வச்சு ஜெபிக்கிறேன். ஒரு யோனாவை 120,000 பேருக்கு ஒத்த பிரசங்கத்துல பயன்படுத்தி இருக்க முடியும்னா என்னுடைய ஒரு பிரசங்கம் பல லட்சங்களை ரட்சிக்கிற நாள் வரும் ஆண்டவரே. ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மோசேய நீ பார்வோனுக்கு முன்னால போய் நிறுத்தி இருந்திருக்க முடியும்னா I will go to the parliament very soon. That's my disease and desire. I need to go to preach the word of God in the parliament. இந்திய தேசத்தின் பாராளுமன்றத்திற்கு நான் போயே ஆகணும். போவேன். உங்களுக்கு வைத்தறிச்ச நீங்க ஆமேன் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு பொறாம சொல்ல மாட்டீங்க. எப்படி போவீங்க? இதே மாதிரி தான். அதுதான் சொல்றேனே, ஒரு சிறைச்சாலையில கிடந்த யோசேப்ப ஒரு பார்வோனுக்கு முன்னால தேவன் நிறுத்தினாரா? ஒரு 80 வயசு கிழவன் மீதியான் தேசத்துல கிடந்தவன அரக்கம் குணம் கொண்ட ஒரு பார்வோனுக்கு முன்னால கர்த்தர் நிறுத்தினாரா? ஒரு மொர்தெகாய அகாசுவேருவுக்கு முன்னால நிறுத்தினாரா? ஒரு தானியேலை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஒரு நேபுகாத் நேச்சாருக்கு முன்னால நிறுத்தினாரா? ஒரு பவுல அகிரிப்பாவுக்கு முன்னால ரோம பேரரசன் ராயனுக்கு முன்னால நிறுத்தினாரா? அது தேவனுக்கு சாத்தியம் என்றால் இந்த கடைசி நாட்கள்ல என்னையும் ராஜாக்களுக்கு முன்னால நிறுத்துவது தேவனுக்கு சாத்தியம். என்னை மட்டுமல்ல, என் பிரசங்கத்தை கேட்கிற உங்களையும். இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த பார்வோனோட அகாசுவேருவோட நேபுகாத்து நேச்சாரோட ரோம பேரரசனோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அல்ல சொல்லுங்க. அப்போ புரியல? புரியுதா? இப்போ சத்தமாமேன்னு சொல்லு. அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அவங்களுக்கு முன்னாலேயே அப்பம்மாரை கொண்டு போய் நிறுத்திருப்பாருன்னா இவங்களுக்கு முன்னாலெல்லாம் சர்வ சாதாரணமா தேவன் கொண்டு போய் நிறுத்துவாரு. வா கழுண்டு கழுண்டு என்ன செய்யாத, போக சர்ச்சுக்கு வா, வாலிபர் கூட்டத்துக்கு, தேவனுடைய நடத்துதலுக்குள்ள வா. அப்படி கழுண்டு போக. காதல் இழுக்கிறது, காதலன் இழுக்கிறான், காதலி இழுக்கிறாள், கழுத்து திருக்குவார். வா
நீ அவருக்குத்தான் தேவைன்னா உன்னை காதலனிடம் அவர் விட மாட்டார். அப்படியே நீ காதலனோடு போகலாம் என்றாலும் ஐயோ அப்படிங்கிற ஒரு சத்தம் வரப்பண்டுவார். இவன் கரெக்டா நம்ம தாண்டா சொல்றான் அல்ல சொல்லுங்க. கடல்ல அந்த கப்பலே உன்னை தூக்கி போடும். அந்த கப்பல்ல இருக்கிற ஆளே உன்னை தூக்கி, எந்த கப்பல் உனக்கு சொகுசா இருந்துச்சோ, எந்த இடம் உனக்கு சொகுசா ஏலேலோ ஐலசா டார்லிங் அப்படின்னு இருந்துச்சோ, அதுவே உன்னை தூக்கி கடல்ல. இவர் என்ன சொல்லுகிறார்? அதைத்தானோ, அதைத்தான் அல்லே சொல்லுங்க. அவனே உன்னை தூக்கி போடுவான். இயேசுவின் நாமத்தினால் அவன் உன்னை தூக்கி போடுவானாக. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். வசனத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளே உன்னை தூக்கி போடுறா. என்ன பேச்ச காண? நீ இதை ஆசீர்வாதமா நினைச்சாலும் சரி, சாபமா நினைச்சாலும் சரி, நீ கர்த்தருக்கு தேவை, நீ ஆயிரங்களுக்கு தேவை, நீ பட்டணங்களுக்கு தேவை. உன்னுடைய ஒரு பிரசங்கம் 120,000 பேரை தேவன் பக்கம் திருப்ப போகுது. உன்னை அனுப்ப போறார், ராஜ்யங்களுக்கு அனுப்ப போறார், தேசங்களுக்கு அனுப்ப போறார். இன்னொன்னு சொல்லவா? தோத்திரம். யோனாவை பயன்படுத்தினது இஸ்ரவேல் அல்ல, யோனாவை பயன்படுத்தினது ஒரு அசீரியாவின் கேபிட்டல் சிட்டில, பிரதேசத்து பட்டணம், பிரஜாதி பட்டணம். ஏன்? இஸ்ரவேலின் சத்துருக்கள், இஸ்ரவேலின் எதிரிகள், அவர்கள்ட்ட போய் நிறுத்தினார். பழைய ஏற்பாட்டிலேயே ஓல்ட் டெஸ்டமென்ட் ஹிஸ்டரி நிறுத்தினார். 180,000 பேர் சரண்டர், 120,000 பேர் சரண்டர் ஆகிறான். அப்படி ஒரு பிளான் அவருக்கு ஒன்ன பத்தி இருக்கும்போது, நீ கடலிலே, கப்பலிலே, அடித்தட்டிலே, சொகுசிலே, தூக்கத்திலே, ஜாலியிலே, கல்லூரியிலே, ஐஸ்கிரீம் ஸ்டாலிலே, பார்க்கிலே, பஸ்ஸிலே, ட்ரெயின்லே, நம்ம போன இடத்தை இவர் இன்னும் சொல்லவே இல்லை. தோத்திரம். அல்லேலூயா. உன் மைண்ட்ல இருக்குல்ல, அந்த இடத்தையும் சேர்த்துக்க. அல்ல சொல்லுங்க அப்பா. சொகுசாக ஜாலியாக உலா வரலாம், சந்தோஷப்படலாம் என்று நினைக்கிறாயோ, இன்றைக்கு வைக்கிறார். தோத்திரம். கீழே ஒரு பாம்பு ஏசுறத்தஞ்சு அப்படியே செதறது. கட்டமுட்டா கட்டமுட்டா கட்டமுட்டா. கடல் ஆடுது, கப்பல் ஆடுது, குலுங்குது. உன் காதல் ஆடுகிறது, உன் காதல் வாழ்க்கை ஆடுகிறது. என்ன 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 இந்த லைவ்ல இருந்து பிட்டு பிட்டா வெட்டி என்ன போட போறாங்கன்னு தெரியல. சொத்துற என்ன வச்சு 1000 பேர் பொழப்பு நடத்த போறான். அல்லே சொல்லுங்க அப்பா. நீ என்ன வேணாலும் நடத்து. I am here only to speak the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறவன். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. என் அப்பாவுக்கு நீ தேவை, எவனுக்கோ எவளுக்கோ அல்ல, என் கர்த்தருக்கு நீ தேவை. நீ நினிவேக்குத்தான், நான் நினிவேக்குத்தான், நீ தர்சீசுக்கு அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது சொல்லு? பாப்பா பேர் என்ன? சோதரா. பாப்பா பேர் சொல்லிவிடாத, மைண்ட்லேயே வச்சுக்க. அல்ல சொல்லுங்கப்பா. தம்பி பேர் என்ன? வசந்தனா? இல்லையா? வசந்தன் இல்லையா? சோத்திரம். ஃப்ரெண்ட்டு கூட சொல்லலையா? மனசுக்குள்ள மட்டும் வச்சிருக்கியா? சரி, நீ வசந்தனுக்கு இல்லை. அல்ல சொல்லுங்க அப்பா. நீ ராஜா இயேசுவுக்கு. பரிசுத்த ஆவியானவர் உன் காதல் வாழ்க்கைக்கு ஒரு ஆண்டவரே வெடி வைக்கிறார். நன்றி. ஒரு ஆப்பு வைக்கிறார். நன்றி. ஏன்னா நீ லட்சங்களுக்கு பிரகாசிக்கிற ஆள ஒன்ன சாத்தான் கோமாளி ஆக்கிடுவான். தோதரான். ஆமேனா? பெலிஸ்திய கூட்டமே அவனை கண்டா நடுங்கும், அவனை கண்டா அரளும். ஒரு பயம் அவனுக்கு முன்னால் நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிய மொட்டடிச்சு கோமாளி மாதிரி வேடிக்கை காட்டுகிற ஆளு மாதிரி நிப்பாட்டாள்ல. யார? சிம்சோன. அவன் நினைச்சிருந்தானா தெளிலாள அந்த கழுத்தை ஒரு விரலை வச்சு அப்படி கிள்ளிருந்தான்னு வச்சுக்க, 3 சான்ஸ் கொடுத்தாரு, 3 சந்தர்ப்பம் கொடுத்தாரு. அவ பயங்கரமான ஆள்ரா,
அவ உன்னை பிளான் பண்றாடா, நீ என்ன சொல்றியோ அதை பெலிஸ்தியன்ட்ட போட்டு கொடுக்குறாடா, அடுத்து உண்மையை சொன்னா அதையே அவ செய்வாடா. இந்த 3 முறைடா உனக்கு சான்ஸ், எஸ்கேப் ஆயிடு. எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி அவளையும் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி 3 சந்தர்ப்பம் கொடுத்தோம். அதான் அப்ப அவளுக்கு தெளிலால் தேனா இருக்கணும். நீ 1000% கேட்டா அவ உனக்கு தேனா. அதான் அப்ப இன்றைக்கு அல்லேலூயா. என்னை அவர் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி 1-2 பேர் யோசிக்கிறீங்களா? எல்லாத்தையும் பார்த்துடுறேன். கழன்று போறது தேவ திட்டத்திலிருந்து, சபையிலிருந்து, ஊழியத்திலிருந்து, அழைப்பிலிருந்து, தரிசனத்திலிருந்து, பரிசுத்தத்திலிருந்து, வார்த்தையிலிருந்து, தேவ திட்டத்திலிருந்து, வாலிபர் கூட்டத்திலிருந்து, ஆராதலிருந்து, ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து உன்னை கழன்று விலகி போக வைப்பான் சாத்தான். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, அவனை கடலுக்குள்ள தூக்கி போட வச்சாலும் மீனுக்கு கட்டளையிட்டாரா சேஃப்டியா முழுங்கிறவனை. அல்ல சொல்லுங்க அப்பா, முழுங்கிறே தின்னுடாத தோத்துறான். அதோட ஜீரண உறுப்புகள் எல்லாம் அரெஸ்டட் தோத்துறான். அது எதுவுமே செயல்படலைங்க தோத்துறான். 3 நாளைக்கு வயிறு மொந்துன்னு இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. அந்த மாதிரி மீன் வயிறு இப்போ மொந்துன்னு இருக்கு, உள்ளவே கிடக்கான். மீன் சொல்லியிருக்கோம், ஏலே உனக்கு வேற இடமே கிடைக்கலடா, என் வயிற்றுக்குள்ள வந்து 3 நாள் நானும் ஃபாஸ்டிங்டா, நீ ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியதான், நான் என்னத்துக்குடா ஃபாஸ்டிங் இருக்குன்னா. கீழ்ப்படியாத பயல தோத்துறான். கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கண்ட இடத்துக்கும் சுத்திட்டு நீ ஃபாஸ்டிங்கா கிடக்க வேண்டியதான். நான் கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிறதுடா, நான் என்னத்துக்குடா ஃபாஸ்ட் சொல்லியிருக்கோம். அது 3 நாள் தான் உனக்கு டைம். மரியாதைக்கு சரியான முடிவெடு. சரியா முடிவெடுத்தினா உன்னை முன்னால கக்குவேன். If you take a wrong decision, that's all. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. சரியா முடிவெடுத்தினா முன்னால கக்குவேன், இல்லைன்னா நான் எனக்கு தெரியாது சாமி. அல்லேலூயா. நான் சொல்றது ஏதாவது புரியுதா? சில ஆளுகள் எல்லாம் சில இடத்துல வச்சா தான் புத்தி என்ன செய்யுது. இளையகுமாரனுக்கு அப்பா வீட்டில் இருந்தப்போ புத்தி மழுங்கிட்டான், சாரி. ஆனா பண்ணி கூட போய் படுக்க வச்சாரு பாருங்க. பண்ணிக்கிட்ட படுக்கும்போது அவனுக்கு புத்தி என்ன செய்தான், தெளிதான். இவனுக்கு மீனுக்கு வயிற்றுக்குள்ள கிடக்கும்போது தான் புத்தி என்ன செய்யுது, தெளியுது. அவனுக்கு பண்ணி பக்கத்தில் கிடக்கும்போது புத்தி, ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரனுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கே, கோமாளிப்பாயா நான் எங்கள் அப்பாவுக்கு அடங்காமல் கீழ்ப்படியாமல் வந்து இங்கே வந்து பண்ணி கூட நல்லா திங்குதே, பண்ணி திங்கிறது கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்க. வேற ஒன்றும் இல்லை, தவிடு தான். அல்லையிலே சொல்லுங்க. இப்போ உள்ள இருந்து பொருத்தனை பண்றான், ஜெபம் பண்றான். ஐயோ இனி நான் விலகி போக மாட்டேன் ஆண்டவரே, கலன்று போக மாட்டேன் ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், வா வா. கொண்டு போய் நினிவேல நிறுத்துறார். ஒத்த பிரசங்கம் பண்றான். 120,000 பேர் ரட்சிக்கப்பட்டார். உன்னை அனுப்ப போறேன், உன்னை பயன்படுத்த. நீ நீ லட்சங்களுக்கு ஆசீர்வாதம். உன் எதிர்கால திட்டத்தை கொலாப்ஸ் பண்றது தான் மாம்சம், சுயம், காதல், இச்சை, உலகம், பாவம், பிசாசு. அதற்கு இடம் கொடுக்காத. இன்னைக்கு மறுபடியும் உன் வாழ்க்கையை எனக்கு சப்மிட் பண்ணி பாரு, என் அழைப்புக்கு விட்டு கொடுத்து பாரு. உன்னை லட்சங்களுக்கு ஆசீர்வாதம். கல்லறைக்குள்ளிருந்து வா. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு செத்து போனான். லாசரு செத்து, அவனை அடக்கம் பண்ணியாச்சு, கல்லறைக்கு உள்ள வச்சாச்சு. 39ஆம் வசனத்துக்கு வந்துருவோம். ஏசுனார் கல்லறைக்கு முன்னால வந்து நிற்கிறார். கல்லை புரட்டி போடுங்கள். கல்லை புரட்டுறதா? கூட பிறந்தவ சொல்றா, சிஸ்டர் 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 சிஸ்டர். மார்த்தா சொல்றா, ஆண்டவரே 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 4 நாளாச்சு ஆண்டவரே, நாரி போயிருப்பான் ஆண்டவரே. உடனே ஏசுனாரு, ஓஹோ 4 நாளாச்சு, நாரி இருப்பான் பாருமா. இது கூட தெரியாம நான் ஆண்டவரா இருக்கேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீ சொல்லித்தான் எனக்கு இதுவே தெரியுது. 4 நாள் ஆனா ஒரு பாடி நாரி போயிடும். அந்த பாடியை படைச்சதே நான் தான்.
என்ன பேச்ச காணா? அந்த சரீரத்தை படைச்சதே, மூச்சு காத்த கொடுத்ததே எனக்கு. நீ சொல்ற தான் வரமா நெல்லு நெல்லு வரமா தூங்கிறான் அந்த அம்மா மாதிரி. கண்ணை முழிச்சுக்கிட்டேன், கண்ணை முழிச்சுக்கிட்டேன்னு இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் நடக்கிறத பாரு. அல்லையா சொல்லுங்க. அப்போ லாசருவே வெளியே வா. உங்க அக்கா சொல்றா நீ செத்து போயிட்டேன்னு, உண்மைதான். ஊரெல்லாம் சொல்லுது நீ செத்து போயிட்டேன்னு, உண்மைதான். ஊரெல்லாம் உன்னை சேர்ந்து கல்லறைக்குள்ள புதைச்சிட்டு, உண்மைதான். நான் உன்னை புதைக்க வரல, புதைஞ்சு கிடக்கிற உன்னை எழுப்ப வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஊரு உன்னை புதைக்கும், நான் உனக்கு புதிய உயிரை கொடுப்பேன். ஊரு உன்னை நாரி போனவன்னு சொல்லும், நான் உன்னை வாசம் வீசுகிற நபரா மாற்றுவேன். வந்தான் பாருங்க, ஒரு வெள்ளை உருவம் வெளில வருதுங்க. அல்லையா சொல்லுங்க. வெள்ளை உருவம் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கன்றாரு. முகமெல்லாம் திரைச்சீலை வச்சு அந்த சீலையை வச்சு சுத்தி இருந்தாங்களாம். எல்லாம் மறைஞ்சிருக்கு. நான் அடிக்கடி அதை இமேஜின் பண்ணி பார்ப்பேன். தோத்திரம், யாரும் உள்ளே போய் கூட்டம் இல்லை, அவனே வெளில வரான். எல்லா கட்டும் கட்டிருக்கு, முகமெல்லாம் சுற்றி இருக்கு. அப்போ எப்படித்தான் வந்திருப்பான்? தோத்திரம் ஜம்ப் பண்ணி வந்துட்டான். கண்ணு தெரியாமல் ஏதாவது கல்லறையில் சுவத்தில் போய் முட்டிட்டு ரத்த காயத்தோட வெளில வந்தானு எழுதியிருக்கு. ஏசுநாதர் எழுப்புனார்னா உனக்கு ஒரு காயமும் வராது. கரெக்டான ரூட்ல உன்னை கூட்டு வருவார். அல்லேலூயாவா. அதான் வார்த்தையின் வல்லமை. ஒரு முறை ஒரு வார்த்தை உன்னை நோக்கி வந்துட்டு, இயேசு ரத்தம் ஜெயம். எந்த சக்தியும் உன்னை கட்டி வைக்க, உன்னை தடை பண்ண முடியாது. செத்துட்டியா நீ? இட்ஸ் மை டைம் டு ரீபில்ட் யூ அகைன். உன்னை மறுபடியும் கட்டுவிக்கிற நேரம், எழுப்புகிற நேரம், உயிர்ப்பிக்கிற நேரம். அல்லேலூயா. இப்போ நான் முடிக்கிறேன். 45ஆம் வசனம் யோவான் 11:45 என்ன சொல்லுது? இவன் வெளியில வந்தான் இல்லையா, இத அநேக யூதர்கள் பார்த்தாங்களாம். இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். யோவான் 12:10 தோத்திரம். அடுத்த அதிகாரம் 10ஆம் வசனம் தோத்திரம். லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவிடத்தில். அப்படின்னா இந்த யூதர்கள் சாதாரணமான ஆளுகள் இல்ல. இதுக்கு முந்தின அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இயேசுவை கல்லறிய தேடினவர்களாம். கடின உள்ளம் கொண்டவர்கள், கல்லறிய தேடினவர்கள், கணக்கற்ற யூதர்கள் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அப்போ ஒரு லாசரு மூலமா எண்ணிக்கை கடங்காத யூதர்கள் ஆண்டவர் பக்கம் திரும்புறது தேவ சித்தமா இருக்கும்போது, நீ வாட்டுக்கு செத்து போய் கல்லறைக்குள்ள இருப்பியா? லிசன் மீ லாசரே, வா மூலம் கணக்கற்ற யூதர்களை ரட்சிப்பது ஏன் திட்டம்னா, நீ வாட்டுக்க செத்து போயிட்டா, நீ வாட்டுக்க கல்லறைக்குள்ள போயிட்டா, விடுவனா உன்ன? நீ செத்த இருந்தாலும், நீ கல்லறைக்குள்ள இருந்தாலும், ஒன்ஸ் அகைன் உன்னை உயிர்ப்பித்து விடுதலையாக்கி அதே ஜனங்களுக்கு முன்னால கொண்டு வந்து உன்னை மனுஷனா நிறுத்தி, அற்புதமா நிறுத்தி, வா மூலம் ரட்சிக்கப்படுற கூட்டத்தை நான் ரட்சிக்க வைப்பேன், உன்னை பயன்படுத்துவேன். சொந்தக்காரனுக்கு நீ தேவையில்லை, அதனாலதான் உன்னை புதைச்சிட்டாங்க. உங்க அக்காவுக்கு நீ தேவையில்லை, அதனாலதான் உங்க அக்கா சொல்றா 4 நாள் ஆச்சுன்றா, நாரி போயிருச்சுன்றா. அல்லேலூயா. ஊருக்கு நீ தேவையில்லை, உறவுக்கு நீ தேவையில்லை, கூட பிறந்தவங்களுக்கு நீ தேவையில்லை, பெற்றவங்களுக்கு நீ தேவையில்லை, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ தேவையில்லை, யாருக்குமே நீ தேவையில்லை. பட் ஐ நீட் யூ. எனக்கு நீ தேவை, எனக்கு நீ தேவை. உன்னை குற்றப்படுத்துறதுக்கோ, குறை சொல்றதுக்கோ, மீண்டும் உன்னை குழி தோண்டி புதைக்கிறதுக்கோ நான் இங்கே வரல. நீ குழிக்குள்ளே கிடந்தாலும் சரி, 4 நாளாகி கிடந்தாலும் சரி, உன்னை திரும்பவும் எழுப்பி, ஆமாம் அது செத்து போனது, அது விழுந்து போனது, அது அந்த பாவத்தில் விழுந்துட்டு, இந்த பாவத்தில் விழுந்துட்டு அப்படின்னு உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ண, உன்னை குற்றப்படுத்தின, குறை சொன்ன அதே கூட்டத்துக்கு முன்னால, வா அந்த லாசருவா இது அப்படின்னு உன்னை பார்த்து பிரமிக்கிற மாதிரி, ஆச்சரியப்படுற மாதிரி உன்னை நிறுத்தி, உன்னை பயன்படுத்தி, ஓ மூலம் பல ஆயிரங்களை என் பக்கம் திருப்பி காட்டுவேன். ஏதாவது புரியுதா? இயேசுநாதர் கூட இன்னைக்கு வரைக்கும் வக்கீல் தொழில் தான் செய்கிறாரு.
நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசை. ஆனா அந்த சர்ச்சில் இருக்கிற அம்புட்டு பேரும் ஜட்ஜாவே இருக்காங்க. எல்லாம் ஜட்ஜு. உடனே நியாய தீர்ப்பு கொடுப்பாங்க. நீ தர மாட்ட, நீ உருப்பட மாட்ட, சரி வராது, அவ்வளோதான், முடிஞ்சு. நீ அப்படிதான் சொல்லுவாங்க. கூட பிறப்பு கூட அப்படிதான் சொல்லும், பெற்றது கூட அப்படிதான் சொல்லும், ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படிதான் சொல்லும். எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட். பாவம், எல்லாம் ஜட்ஜுக்கு தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஓ அப்பா தோத்துறான். அவர் ஒரு நாளில் ஜட்ஜு. இதுவரைக்கும் அவர் ஜட்ஜ் ஆகலை. இப்போ அவர் பிரதான ஆசாரியன், உனக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியன். He is here for you, my daughter. அவர் இன்னைக்கு உனக்காக இங்கே வந்திருக்கிறாரு. அவருக்கு நீ தேவை. உன்னை யார் கையிலையும், எவன் கையிலையும், எது கையிலையும், எந்த கல்லறைக்குள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டார். நீ புதஞ்சிருக்க விட மாட்டார், மறைஞ்சிருக்க விட மாட்டார், ஒளிஞ்சிருக்க விட மாட்டார். கடலுக்குள்ள ஐயோ ஐயோன்னு கதற விட மாட்டார். ஏன் மீன் வைத்துக்குள்ள கூட 3 நாள் தான், அதுக்கு பிறகு ஒன்று அங்கே வைக்க மாட்டார். உன்னை விடுவிப்பார், எழுப்புவார், அபிஷேகிப்பார், தலையை உயர்த்துவார், பயன்படுத்துவார். ரெய்னாட் போங்கே இன்னைக்கு இல்லை, பில்லி கிரகாம் இன்னைக்கு இல்லை, சோத்திரம் ஒரு பாலியாங்கிச்சோ இன்னைக்கு இல்லை, ஒரு டிஜிஎஸ் தினகரன் இன்னைக்கு இல்லை, ஒரு கேத்ரின் குல்மான் இன்னைக்கு இல்லை. பட் அவங்க பிளேஸில், இன்னும் சொல்ல போனா அவர்கள் முந்தினாலயம், நீ பிந்தினாலயம். அவங்க பிரகாசிச்சதை விட, அவங்க பயன்பட்டதை விட, நீ இந்த தேசத்தை, உலகத்தை, பல லட்சங்களை கலக்குகிற கேத்ரின் குல்மானா, டிஜிஎஸ் தினகரனா, ஒரு ரெய்னாட் போங்கேயா உன்னை எழுப்ப பரிசுத்த ஆவியானவர் துடிக்கிறார். எனக்காக யாரை நான் அனுப்புவேன்? என் காரியமா யார் போவார்? Are you ready to surrender? Rise up. எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஷாக்கா மாராக்கா. ஓ ரிமனஹந்தரகலம். யோவான் 6 அதிகாரத்தில், லிசன் மீ, யோவான் 6 அதிகாரத்தில் ஏசப்பா பிரசங்கம் பண்றாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க இருக்காங்க. கவனிங்க. பிரசங்கெல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்ற. சீசர்கள் சொல்றாங்க 200 பணம் இருக்கு, அதை வச்சு இத்தனை பேருக்கும் சாப்பாடு போட முடியாதுன்னு. சரி, ஏதாவது உள்ள யாராவது வச்சிருக்காங்களா போய் பாரு. போய் பார்த்தா ஒரு சிறுவன் கையில 5 அப்பம். அப்ப இந்த அப்பம் சிறுவன் கையில முதல்ல அவங்க அம்மா கொடுத்து விட்டுருப்பா. அவர் பேசிட்டே இருப்பாரு, நம்ம நேரம் பேசிடுவாரு. பசி கிசி வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருன்னு ஒரு டப்பால அடைச்சு கொடுத்து விட்டுருப்பா. சும்மா ஓப்பனா கொடுத்துருக்க மாட்டா, ஏதோ ஒன்றுல அடைச்சு கொடுத்து விட்டுருப்பா, பார்சல் பண்ணி கொடு. அப்ப சிறுவன் கையில் அந்த அப்பம் அடைபட்ட நிலை. என்ன நிலை? ஏதோ ஒண்ணுக்குள்ள அந்த அப்பம் அடைஞ்சு கிடக்கு. சிறுவன் கையில் இருந்தப்போ திடீர்னு ஓப்பன் பண்ணியிருப்பான், திரும்ப க்ளோஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு சைஸா பார்த்துருப்பான், மூடி இருப்பான். நம்ம வாய்க்குள்ள போறதுக்குள்ள அவன் வாய்க்குள்ள போயிருமேன்னு மூடி இருப்பான். அடைபட்டு இருந்த நிலை. இப்போ ஒரு சீசன் வர்றான், அதை பார்த்துட்டான், வாங்கி அந்த அப்பத்தை அவன் கையில இருந்து பிடிங்கிட்டான். சிறுவன் கையில இருந்து சீசன் கைக்கு போயிட்டு, யாரு கைக்கு போயிட்டு? அவன் வாங்கி அதை பார்த்துட்டு, இத்தனை ஜனங்களுக்கு இது எம்மாத்திரம், அப்பா ஜட்ஜ்மெண்ட் தோத்துறான். இத்தனை பேருக்கு யூஸ் ஆகுமா? யூஸ்லெஸ், பயன்படாது அப்படின்றான். சோ சிறுவன் கையில அடைபட்ட நிலை, சீசன் கையில அற்பமாய் எண்ணப்பட்ட நிலை. இப்ப ஆண்டவர் குடுறாங்க, எது சிக்குனாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்றதே வேலை, குடுறாத அப்படின்னு அவர் வாங்கிட்டாரு. சிறுவன் கையில இருந்து சீசன் கைக்கு போய், சீசன் கையில இருந்து சிருஷ்டிகரின் கரத்துக்கு போயிட்டு, சிருஷ்டிகரின் கரத்துக்கு. எல்லாரும் கீழே நிக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி அந்த அப்பத்தை எடுத்து முதல்ல அப்படியே உயர்த்துகிறாரு, அதை பிளஸ் பண்றாரு. கச்ச 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 கச்சன்னு அந்த அப்பம் எல்லார் கண்களுக்கு முன்னால பெருகுகிறது. வாவ், இம்பாசிபிள். நான் அடைச்சு வச்சிருந்த அப்பமா, நான் அற்பமா பேசின அப்பமா ஆயிரங்களாய் பெருகுகிறது.
அத்தனை பேரையும் உட்கார வைக்கிறார். உட்கார்றா எல்லாம் உட்கார். எல்லாரும் பசியையும் போக்க அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட அப்பத்தை அற்புதமாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். சிறுவன் கையில் அடைபட்ட நிலை, சீசன் கையில் அற்பமாய் எண்ணப்பட்ட நிலை, சிருஷ்டிகர் கையில் அற்புதமாய் பயன்பட்ட நிலை. இன்னைக்கு நீங்க யார் கரத்தில்? யார் கரத்தில்? என் வாழ்க்கை என் கரம், நானே பார்த்துக்கிறேன் அப்படியா? இல்லை என் வாழ்க்கை மற்றவங்க, மனுஷங்க, அவங்க இவங்களை, அப்பா அம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என் காதலன் காதலி இல்லை, என் வாழ்க்கை இனி உங்க கரத்தில். ஆண்டவரே, கரங்களை வானத்துக்கு நேர உயர்த்தி, when you are ready to commit yourself, உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க இந்த பகல் நேரம் ஆயத்தம்னா ஒரு ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுத்த கத்தராய். You are not an ordinary vessel. நீ ஒரு சாதாரண பாத்திரமே கிடையாது. பரலோகம் உன்னை குறித்து பெரிய கற்பனையோட இருக்கு. பிதாவாகிய தேவன் உன்னை குறித்து பெரிய திட்டத்தோட இருக்கிறாரு. உலகம் உன்னை புதைக்க நினைக்குது, மனுஷன் உன்னை புதைக்க நினைக்கிறான், சாத்தான் ஏதோ ஒண்ணுல உன்னை புதைக்க நினைக்கிறான், கல்லறைக்குள்ள அமிழ்த்த நினைக்கிறான், நீ யூஸ்லெஸ் சொல்றான், நீ செத்து போயிட்ட, அவ்வளவுதான், நீ எழும்ப வாய்ப்பில்லைன்னு உலகம் சொல்லுது. பட் கர்த்தர் சொல்றார், நோ, நீ எழும்புவ, நீ சாதிப்ப, நீ பிரகாசிப்ப, உன்னை பிரகாசிக்க வைப்பேன், உன்னை மனுஷனுக்கு முன்னால நிறுத்துவேன், உன்னை அற்பமா பேசினவங்களுக்கு முன்னால உன்னை நிறுத்துவேன், உன்னை வாழ வைப்பேன், உன் தலையை உயர்த்துவேன், ஓ மூலம் பல ஆயிரங்களை லட்சங்களை திருப்புவேன். காரணம் சொல்லாத, வா, கலன்று போகாத, வா, கல்லறைக்குள்ள இருந்தது போதும், வா, என்னையே தருகிறே ஜீவபலியாக, உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறே, உகந்த காணிக்கையாய் ரதரமன கதன மனமன உடலை தருகிறே. ஹல்லேலூயா, 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 இந்த ஆண்டவருக்கு இந்த பகல் நேரம் என்ன பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்க விரும்புறேன். இனி அவர் கைக்குள்ள மட்டும்தான் நான் இருப்பேன், அவர் கரத்துல மட்டும்தான் நான் இருப்பேன். என்ன அவர் அனுப்புவார், என்ன அவர் பயன்படுத்த போறாரு, இனி அவர் தான் என் எதிர்காலம், இனி அவர் மட்டும்தான் என் வாழ்க்கை. அவர் விருப்பத்துக்கு, அவர் சித்தத்துக்கு என்ன பரிபூர்ணமா விட்டு கொடுக்குறேன்னு சொல்றவங்க மட்டும் உண்மையா நீங்க அர்ப்பணிக்கிறதா இருந்தா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், 10 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், 20 வருஷம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன் தகப்பன், ஏன் ஆண்டவர், அவர் என்னை அழைக்கிறார், அவர் விருப்பத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை கமிட் பண்றேன், என்னை ஒப்பு கொடு, என்னை எங்க அனுப்பணும் நினைக்கிறீங்களோ அங்க அனுப்புங்க, என்னை எப்படி பயன்படுத்தணும் நினைக்கிறீங்களோ அப்படி பயன்படுத்துங்க. இனி உங்க சித்தம் மட்டும்தான் என் வாழ்க்கை, உங்க விருப்பம் மட்டும்தான் என் வாழ்க்கை. ஆண்டவரே, நான் கல்லறைக்குள்ள இருக்க மாட்டேன், இனி காரணங்களை சொல்ல மாட்டேன், இனி கலன்று கலன்று நான் போக மாட்டேன். நீ மகரஹல ஹந்தரகனதரனம உரியாலேகதே ரகதுன மந்தரபதன நியாத்தெரேலேகதேனே மெஷகதரா அப்பனியதனதே நியாத்தின கதருகல அமல்சியாக்கன கியாத்துரமந்தன மந்தலதேனே நீ மதுர பலகபதன மன 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 ஆராதனை
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.